Recording in progress. Recording in progress. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. நேற்று டாக்டர் சாரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நம்ம செஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அவர் சொன்னார், ஓகே இதை முற்றிலும் வழக்கமான எல்லா செஷனும் கவனிக்கப்படும், இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதை விட முக்கியமானது, இப்போ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் மெடிசன் தே ஹாவ் டு ஹீலிங் அண்ட் கியூர் சம் ஆஃப் த டிசீஸ். சிலருக்கு நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம், ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் நோய் அல்லது பிரச்சனைகள் வருவதற்கான வெளிப்புற காரணம் அப்படிங்கிறது நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிற விஷயங்கள். ஆனால் உட்புற காரணம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நிச்சயம் நமக்கு அனைத்தும் வருகிறது. இந்த அடிப்படையில் தான் கர்மா, இந்த அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பிரச்சனையோ நோயோ வருகிறதுனா நாம் செய்த பாவம் தான் நமக்கு வர்ற நெகட்டிவ் காரணம், நெகட்டிவாக இருக்கிறதுக்கான காரணம். அப்படி இப்போ மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு தப்பு செஞ்சோம் நமக்கு தெரியுதுன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியுது. ஆனால் நமக்கு போன ஜென்மத்தில், அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்மத்தில், அப்போ எல்லாருமே அதான் கேட்குறாங்க, அந்த ஜென்மத்தில் பண்ணது எப்படி எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வரும்பொழுது, அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜென்மத்தில் யாரு செஞ்சோமோ அவர்களிடமும் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உலகத்திலேயே கொடுக்கப்படுகின்ற ஒரு அபூர்வ இடம் தான் இது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நேற்றுக்கு 4600 பேருக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் எல்லாமே இந்த வகுப்பில் யாரெல்லாம் பங்கு பெற்று இருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்புடைய போன ஜென்மத்து ஆன்மாக்கள். அப்போ நாம ஒருத்தருக்கு அந்த மன்னிப்பு கேட்கிறோம்னா, அந்த மன்னிப்பை அவர்கள் மன்னிக்காத பொழுதும் அல்லது மன்னிக்க விரும்புகின்ற பொழுதும் அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, அந்த பேஸ்ல அவங்க இங்கே வர்றாங்க. சொன்னாங்க, இதில் இந்த இடம்ங்கிறது லட்சக்கணக்கான ஆன்மாங்கிறது ஃப்ரீக்குவன்சி பேஸ் தான், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மாக்களோடு வரணும். இப்போ இதுங்கிறது 4000 மினிமம். வகுப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 4000 பேர் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் மனமுருக கேட்கின்ற மன்னிப்பு என்பது யாரிடம் கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கும்போது அவங்க அதை பிளஸ் பண்ணுறாங்க. ஆன்மா அப்படிங்கிற அது பெரிய சப்ஜெக்ட் டாக்டர் எடுப்பாங்க. இப்போ மனிதன் உடலோடு எப்படி இருக்கிறாங்களோ, என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ, ஆன்மா அப்படிங்கிறது, அதாவது ஆவிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மறுபிறக்க எடுக்காத ஜென்மத்து ஆன்மாக்கள் அப்படிங்கிறது உடல் மட்டும் இருக்காது. மற்றபடி இப்போ நாம எப்படி திங்க் பண்றோமோ அதே சிந்தனையோடு அந்த ஆன்மாக்கள் இருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லாமே இங்க வராரு. உங்களுடைய மன்னிப்பு என்பது பரிபூரணமாக கேட்கப்படுகிறது. இப்ப எப்படி கோபமா இருக்கிறோம், அவங்களை திட்டுறோம், அவங்க நம்ம பண்ணிட்டா திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே எண்ணத்தோடு அதுவும் இருக்கும். அப்போ இந்த செய்தியை அவர்கள் கேட்கின்ற பொழுது, சரி மன்னிக்கல அப்படிங்கும்போது அவர்களுக்கும் அந்த பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்கும். பட் மன்னித்து சமரச நிலையில் எதுவுமற்ற நிலை, எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சிந்தனையை அவர்களும் பெறுகிறார்கள். அவர்களும் பெறுகின்ற பொழுது அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அப்ப மன்னிக்க அவர் தயாராங்க. இந்த வகுப்பு அப்படிங்கிறது இங்கே கண்ணுக்கு தெரிந்து நம்ம பார்க்கக்கூடிய இவர்களுக்கு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்களுக்கும் இந்த வகுப்பு எடுக்கப்படுகிறது என்கின்ற அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். அப்புறம் அதான் சொல்லியிருந்தாங்க சாரு, திரும்ப சொல்லியிருந்தேன், சிலர் சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்ம லைவ் செஷன்ல முன்னாடியே அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்தாலும் கூட இதுல ஃப்ரெஷ்ஷாக பதிவு பண்ண சொல்லுங்க. இந்த 1 2 3 இது 4வது நாளாக இது நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்றோம். இந்த 4வது நாள்ல யாரெல்லாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் திரும்ப ஒரு முறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர்களுடைய அனுபவத்தை, இந்த வகுப்பில் வந்த பிறகு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள், அதை எதை தொடர்ச்சியாக பின்பற்றி ஃபாலோ பண்ணி வர்றீங்க, அதனால என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணலாம். டைம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த செஷன்ஸ் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்குத ஷியாமலா மேடம், பன்னீர்செல்வம் சார், லக்ஷ்மி மேடம், அவங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா சார்ட் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு. ஆரா அண்ணா,
அப்புறம் சாந்தி மேடம் மலேசியா. இது தவிர யாராவது பேசுகிறதா இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அலோவ் பண்ணுறேன். அது டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்தை முழுமையாக கேட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி வச்சுட்டு உங்களுடைய கருத்து இதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஃபாலோ பண்ணுறது அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது ஷியாமலா மேடம். வணக்கம் மேடம். மேடம் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, அடுத்தது சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம். சார். ஆ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கேக்குது. பேசலாங்களா? பேசலாம் பேசலாம். வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வீட்டில் இருக்கிறதுனால வேணா? ஆமாங்க சார். சரிம்மா, வீடியோ சரி, வேண்டாம் பேசலாம். சார். இது எனக்கு பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. முதல்ல மன்னிச்சுக்கணும். ஓகே எனக்கு 5 வருஷமா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகே. டாக்டர் பார்த்தோம், ஸ்கேன்லாம் எடுத்தோம் சார். ஓகே கர்ப்பப்பையில கொஞ்சம் பல்ஜியா இருக்கு, அதாவது வீக்கமா இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க சார். சரிம்மா. பீரியட்ஸ் அதிகமாவே இருக்கும், ஒரு 10-12 நாளாவே அதிகமா இருக்கும். ம் கர்ப்பப்பையை எடுக்கணும்னே சொன்னாங்க சார் எனக்கு. ம் ஆனா என் கணவர் வந்து எடுத்தா பல பிரச்சனை வரும், வேண்டாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ம் மாசம் மாசம் மாசமாவே எனக்கு 2000 செலவாகும் சார். ம் ட்ரிப்ஸ் மூலமா ஊசி போட்டு அதிகமாவே போயிட்டு இருக்கும் சார். அதிகமாவே அப்புறமா சரியாகும் சார் எனக்கு. இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு இறைவனிடம் எப்படி வேண்டுதல் வைப்பது போல டாக்டர் சாரிடம் வேண்டுதல் வச்சேன் சார். இந்த 3 மாதம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போடுறது இல்லை சார் நானு. ரொம்ப பெரிய விஷயமா. நல்லா இருக்கேன். 3 மாசமா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் டாக்டர் மிகவும் நன்றி செலுத்துறேன். இப்போ இப்போ உட்காந்துட்டு உங்க பின்னாடி ஒரு ஒளி தெரியுது இல்லைங்களா? ஆமா. அந்த ஒளியில எனக்கு நீங்க உட்காரப்போ எனக்கு ஒரு ஒளி தான் தெரியுது. ஓ, ஐயா வரும்போது எனக்கு 10 தீபம் எத்தனை எப்படி இருக்கும்? பிரகாசமா அந்த தெரியுது. பிரகாசமா இருக்கு ஐயா வரும்போது. அதை நான் உணர்றேன் சார். Okay. மன்னிப்பு கேட்கறது எனக்கு எப்படின்னு தெரியாம இருந்தது. எங்க அண்ணி தான் எனக்கு இந்த கிளாஸ் எப்படி பார்க்கணும், எப்படி செயல்படுத்தணும், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி. அவங்க மூலியமா தான் நான் இந்த கிளாஸ்க்கு முதல்ல ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் நானு. அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு எனக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு சார். அதெல்லாம் நான் பர்சனலா உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கேன் சார். சரிம்மா. இப்போ நடந்தது வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த ஒரு 5 வருஷமா கஷ்டப்பட்ட இந்த பிரச்சனை இந்த 3 மாசத்துல எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு சார். அதுக்கு ஐயாக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. நன்றி. நன்றி. அவ்வளோதானே? ஆமாங்க சார். சரி, மற்றதும் பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ரொம்ப நன்றி. நான் மிகப்பெரிய விஷயம், அதாவது வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம்ல இது பெண்களுக்கு உண்டான விஷயம் அப்படிங்கிறத சொல்றீங்க. ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ கடைசியா கடந்த 2 வாரத்துல அன்புமிக்க சகோதர சகோதரிகள் ஏறத்தாழ ஒரு 6-7 பேர் இதே ப்ராப்ளத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிலருக்கு, நிறைய பேருக்கு சொல்ல தயங்கிக்கிட்டு, அதனால சில பேர் டாக்டரோட பர்சனல் நம்பர் கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அதனால தான் பர்சனல் நம்பர் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிலர் சொல்ல முடியாத விஷயங்கள் டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லணுங்கிறது. அதையும் மீறி சிலர் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மில் ஒருவர் அப்படிங்கும்பொழுது சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 7-8 பேர் பர்டிகுலராக இந்த மென்சஸ் இஷ்யூ, பீரியட்ஸ் இஷ்யூ, அதில் பிளட்டிங், இப்போ பிளட் போகிறது சிலர் வந்து 15 நாள் கிட்டத்தட்டவும், சிலருக்கு வந்து 14 தொடர்ந்து போகிறதும், 12 நாள், 12, 15, 18 இந்த இந்த அளவுக்கு கண்டினியூவாக பிளட்டிங் போகிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி 3 பேருக்கு இன்னைக்கு இமிடியேட்டாக மெடிசன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இது லாங் கண்டினியூவாக போகிறது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனைக்காக ஏற்கனவே வந்தவர்களுக்கு இது தொடர்பான மெடிசன் டாக்டர் கொடுத்துருக்காங்க.
குறைந்தபட்சம் இங்க கொடுக்கப்படுகின்ற மெடிசன் அப்படிங்கிறது மாசக்கணக்கு, வாரக்கணக்கு, வருஷக்கணக்கு அப்படி எடுக்குங்கிற அவசியம் இல்லை. வித்தின் 24 ஹவர்ஸில் அது ஃபீல் பண்ண, இப்போ சாப்பிட்ட உடனே ஃபீல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் வித்தின் 24 ஹவர்ஸில் யூ கேன் ரியலைஸ் த ரியாக்ஷன், மெடிசனோட அந்த பவரை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும், டயக்னைஸ். அதை விடவும் மெடிசன் கொடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ சொல்லிருந்தீங்களே இந்த மெடிசன், இது நம்ம சொல்கின்ற இந்த விஷயம் 18 இறை சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை 100% ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அது ரொம்ப ரேர், பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா, என்னுடைய புரிதலா, அந்த 18ஐயும் புரிந்து கொள்வதுங்கிறது பெரிய விஷயம். அந்த 18 இறை சட்டங்கள் என்ன சொல்லுது, இது எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம், இதுல என்ன தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது 18 இறை சட்டத்தையும் 17 தான் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஒன்று இறைவன் சொல்லலை அப்படின்னு சொன்னாரு. சித்தர்கள் இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது. அந்த 17ம், இந்த 17ஐயும் புரிந்து கொண்டாலே எனக்கு தெரிஞ்ச வரையும் 90% கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாக்கா ஃபாலோ பண்றது ஈஸி, புரிஞ்சுக்கிறதுல தான் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டு மனசுல இது தப்பு பண்றோம், இது சரி பண்றோம், அது மைண்ட்ல ஏதாவது ஒரு செயல் செய்யறோம்னா அந்த 17 இறை சட்டத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாலே, அதை ஃபாலோ பண்ணாலே ஏறத்தாழ இந்த இடத்துக்கு வந்துடலாம், நோய் இல்லாத இடத்துக்கு ரீச் பண்ணிட முடியும். அப்போ இதுல புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு, இதை ஃபாலோ பண்றாங்க. அப்போ இது தொடர்பாக நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லையும் பேசியிருக்காங்க. இது மெடிசன் இல்லாமலே அந்த செஷன்ல தான் பார்த்துட்டு வரோம். மன்னிப்பு கேட்டதுனால வீட்டில் இருக்க அந்த ஸ்மெல், அதை நான் கேட்டேன், அந்த ஸ்மெல்லாம் எப்படி போகுது, ஸ்மெல் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது விஷயம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏறத்தாழ பார்த்தாக்க நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு, அவ்வளோ ஷேர் பண்ண முடியாது. அதுல பர்டிகுலரா நேற்றைய தினம் டாக்டர்கிட்ட டீப்பா பேசின விஷயம் திருமண தடை, குழந்தையின்மை. இது ரெண்டும் தொடர்பாக நேற்று பேசப்பட்டது. குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணம் பித்ரு சாபம், 100% பித்ரு சாபம். அப்போ பித்ரு சாபம் ஒருவருக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திருமண தடை, யாருக்கெல்லாம் திருமணம் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும், ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், சிலருக்கு திருமணமே ஆகாது அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கிறது, இதுக்கு இவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்றதுன்னா அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சொல்லிட்டு, இது வந்து ஃபாலோ பண்றதுல தான் பிரச்சனை இருக்கு. அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். ஏன் வந்து இந்த செஷன் வந்து முழுக்க முழுக்க டாக்டர் வந்து லீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கூட, இல்லை வேண்டாம், சித்தர்களே சொல்றாரு முழுமையாக அவங்களோட ஃபீட்பேக் வாங்குங்க, இது எடுக்கிறத விட அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, டெய்லி டே டு டேல புதுசு புதுசு புதுசாக சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அதை எவ்வளோ பேர் உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. உள்வாங்கி கொள்பவர்கள் கம்மியா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி அதுல பயனடைபவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால முதல்ல இதுல யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றா, அதான் டாக்டரே சொன்னார். இப்ப நாம மாசக்கணக்கில் சொல்றதை விட இதை நம்ம சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணி இதனால எனக்கு பெனிஃபிட் அடைஞ்சது அப்படின்னு சொல்றவங்களை கேட்கும் பொழுது இதுல கான்பிடென்ட் வந்து இதுல உண்மைத்தன்மை இருப்பதையும், இது நாமளும் ஃபாலோ பண்ணா குணமடைய முடியும் அப்படிங்கிற செய்திங்கிறது இதை விட அது அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்னு டாக்டர் விரும்புறதுனாலையும், சித்தர்கள் அதை வந்து நமக்கு உணர்த்துவதாலும் இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான செஷனாக கருதப்படும். அதனால ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், இது மிகவும் முக்கியமானது உங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது. உண்மையில் டாக்டர் சொல்கின்ற அந்த செய்திகளை, அந்த செய்திகளை ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். அந்த திருமண தடையை பொறுத்தும் இந்த குழந்தையின்மை பொறுத்தும் லேட்டரா வந்து டாக்டர் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சிலர் அதே மாதிரி இந்த இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும், கூடுதலா அவங்க சில கோரிக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எப்படி சரி செய்யப்படும், அது எப்படி சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னும். இப்போ இந்த டைமிங்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இஷ்யூ இருக்குது சார், மேக்ஸிமம் இப்போ இந்த மேடம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ மேக்ஸிமம் சரியா இருக்குன்னு. சம்டைம்ஸ் ஒரு 90% கிட்டத்தட்ட கியூர் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதை சொல்றாங்க, நான் இது முக்காவே சரியாயிடுச்சு, இப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க இல்லையா. ஒருவேளை 99% கிட்டத்தட்ட 1% அதுல ப்ராப்ளம் இருக்குன்னா அது முழுமையாக தீர்க்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கு அடுத்த பிரச்சனைகள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவும் சரியாகும் அடுத்த இடத்துல. ஏன்னா ஒன்று வந்து இதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது சரியாகும்.
அப்போ அதற்கான முழுமையான ஹீலிங் இதுல நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னுடைய கருத்தை வந்து இது எல்லா பெண்களின் சார்பாக உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி ஷியாமலா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஷியாமலா மேடம். அச்சரப்பாக்கம் சார். அச்சிரப்பாக்கம், சென்னை. சரி, ஓகே, நன்றி. மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம். ஓ, மேல்மருவத்தூர். ஆமாம்மா, மேல்மருவத்தூர். அச்சிரப்பாக்கம், ரைட், மேல்மருவத்தூர். சரி, ஓகே. அடுத்தது பன்னீர்செல்வம் சார். ஐயா வணக்கம் ஐயா. சார் வணக்கம். குழு சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொள்ளுங்க சார். வணக்கம். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பன்னீர்செல்வம், ஊர் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில். ஓகே. நான் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரமாக தான் லைவாக அட்டன் பண்ணுறேன். சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கேம்மா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமாட்டு யூடியூப்ல கொஞ்சம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். லைவ்ல வீடியோல வர முடியுமா? அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு சார். வாய்ப்பு குறைவு தானா? சரி, ஓகே. பாத்துரலாம். அப்படியாவது இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு படம் பாக்குற மாதிரி அப்படியாவது. கரண்ட்ல 2 நாள் மழை பெய்தனால வீட்டுல பூரா துணி அங்க இங்க அசை கட்டி சரி, போட்டுருக்கேன். ஓகே, அசௌகரியம் இருக்கு. சரி, ஓகே. அதனாலதான் சார் வரல. இனி வரும் காலங்களில் கண்டிப்பா வருவோம் சார். ரைட், நன்றி சுதாகர். சரி, ஓகே. இது வந்து யூடியூப்ல பார்த்து சில விஷயங்கள் நம்ம ஐயா சொல்லக்கூடியது வந்து என்னுடைய மனசுல ஏற்கனவே நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்ச மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காலையில உறக்கம் முழிக்கிறது என்பது எனக்கு இயல்பாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே அந்த இயல்பாகவே இருக்குது. ஒரு 5 மணி டு 5:30க்குள்ள உறக்கம் முழிக்கிறது எப்பவுமே இயல்பா இருக்கக்கூடியது. அதுதாங்க கரெக்ட். நமக்கு இந்த கடைசி செஞ்சுரி அடிப்பாங்கல்ல, 50வது ஓவரில் அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு அப்படிதான். இந்த 4, 5 விடிய முடிச்சுட்டு இருப்பேன். விடியும் போது தூங்கினாதான் நமக்கு வந்து ஒரு தூங்கின ஃபீலிங்கே இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு கரெக்ட். அதே உங்களுக்கு இருந்திருக்கு. கரெக்டா தான் வரும். 5 முதல் 5:30 வரைக்கும் எந்திக்கூடிய ஒரு 30 வருஷமா அதே பழக்க வழக்கம் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து எந்திக்கிற மாதிரி ஒரு பழக்கம் அப்படி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா கண்டினியூவா அந்த யோகா காரியங்கள் கொஞ்சம் தியானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணக்கூடியதுனால அந்த 4 மணி எந்திக்கிறது வந்து அலாரம் வைக்காம இருந்தாலே மேக்சிமம் எந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்னன்னா அதுல இருந்து இன்னும் 1/2 மணிக்கு முன்னாடி கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3:20க்குள்ள எந்திக்கிறது மாதிரி உள்ள ஒரு வாய்ப்பு ஐயா தந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய விஷயங்கள் இப்ப என்னுடைய மனசுல பாத்தீங்கன்னா ஐயா சொல்லுவாங்கல்ல, டாக்டர்கிட்ட போய் நம்ம செக்அப் பண்ணக்கூடியது. ஆமா. இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கக்கூடாதும்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்ச காலமாவே டாக்டர் கொஞ்சம் தெரிஞ்ச பழக்கம் உள்ளவங்க தான். அவங்க வந்து சுகர் செக் பண்ணணும், அந்த ப்ரெஷர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன். நான் பண்ண மாட்டேன். எனக்கு உடம்பு வந்து மேக்சிமம் என்னுடைய உடம்பு சூழ்நிலை எனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது கண்டிப்பா நான் பண்ணுவேன் சார். இப்ப எனக்கு பண்ண எனக்கே மாட்டேன். தெரியுமியா, நீ என்னையா டெஸ்ட் எடுக்கிறது? என் உடம்புல இருக்குது எனக்கே தெரியும். ஆமா சார். அதாவது என்னன்னா நம்ம இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து பைக்ல இருந்து கீழே விழுந்து கையில கொஞ்சம் அடிபட்டு நான் ஆஸ்பத்திரி போயிருக்கேன். அவர் சொன்னாரு எலும்பு பிராக்சர் ஆயிருக்குன்னா அது வந்து நம்ம இது எடுத்தாதான் தெரியும், ஸ்கேன் எடுத்தாதான் தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் விழுந்தது என்னுடைய கைக்கு எனக்கு தெரியுது, இந்த கண்டு தான் விழுந்திருப்போம்னு. சதாடி அந்த மாதிரி தான் ஒரு வீக்கம் தான் இருக்குதே தவிர எலும்புல அடிப்படலைன்னு சார்ட்ட ரொம்ப ஒரு 10 நிமிஷமா அவருக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம். எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படி இருந்தது. விட்டுருக்காரு. ஆமா. அவர் என்னன்னா, அப்ப நான் சொன்னா நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த ஆசிரியர் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவாங்க. அப்படி இருந்தும் நான் பண்ண போகல சார். நீங்க இது கொடுங்க, அந்த ரத்த கட்டு போறதுக்கும் அந்த வலி குறையதுக்கு நீங்க மாத்திரை கொடுங்க. அது சரியாகல அப்படின்னா ஒரு 3 நாள் அவர் சொல்லுவார், 3 நாள் தரேன், 3 நாள் சரியாகலன்னா அடுத்து எடுக்கணும்பாங்க. சரி சார் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வருவேன். அந்த 3 நாளே எனக்கு சரியாயிரும். பாத்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு 3 நாள்ல சரியாயிடும். சரியாயிரும். அது 3 நாளுங்கிறது என்னன்னா, அந்த வேதனைய தாங்க முடியாம சில நேரங்கள் நைட்டு வந்து வேதனைய தாங்க முடியாம இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக பயந்து தான் போவேனே தவிர, மற்ற மாரி போணும் அப்படிங்கிறதுக்காக போமாட்டேன். வேற வழி இல்ல, முடியல. கரெக்ட். முடியல. அதாவது ஒரு நைட் அன்டைம்ல வந்து இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்தா அப்ப நான் கொஞ்சம் வேதனைகள் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த மாரி போவேன். இல்லன்னா போமாட்டேன். சரி, ரைட், ஓகே. ஆமா. அந்த மாரி எல்லாம் கொஞ்சம் பண்ணேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அந்த எலும்பு அடிப்படல அதுக்கப்புறம் உங்களுக்கு படல. பத்தியா, டாக்டரை ஏன்னா விட நம்ம நீங்க பெரிய டாக்டரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல அது எல்லாமே ஐயாவுடைய அனுகிரகங்கிறது ஓஹோ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்ச காலமாவே தொடர்பு இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்துல இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட சமீப காலமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் சார் அது. ஓகே. ஓ. அது எப்படின்னா கழிஞ்ச வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு. என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆ. ஓ. என்னன்னு தெரியல. எனக்கு நான் அன்னைக்கு ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா, கிளாஸ வந்து ரொம்ப இதா அந்த திங்கட்கிழமை தான் ஐயா சொன்ன அந்த 17 கட்டளைகள வந்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கன்டினியூவா எல்லாம் கரெக்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அது ம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐயாட்ட எந்திரிச்ச உடனே ஐயாவுடைய முகத்த அப்படியே என் மனசுல கொண்டு வந்து அவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ம். "நீங்க இந்த அளவுக்கு தந்திருக்கீங்களே, எப்படி என்னால இந்த இதுல வந்து அட்டெண்ட் பண்ண முடியுது? எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?" அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லையான்னு சொல்லி ஒரு 3 செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வியாழக்கிழமை தான் நீங்க இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர ஆமா, ஸ்டார்ட் ஆமா. பண்ணீங்க. அப்போ எனக்கு என்னடா இது இவ்வளவு சடார்ன்னு கேட்ட மாரி இருக்கே! நான் என்னுடைய அனுபவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தானே ஃபாலோ பண்ணேன். எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஐயா எனக்கு ஒரு இதுவுமே இல்லையே! அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தோட அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது, ஆ அதான் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையில கிளாஸ் நடக்குது. நீங்க தொடங்குன நேரத்துல இருந்தே எனக்கு என்னன்னா, எனக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது எப்படின்னு எனக்கே தெரியல. ம், ம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கூரா என்னுடைய அந்த நான் வேலைக்கெல்லாம் ஒரு 6, 6:30க்கெல்லாம் வீட்ட விட்டு போயிருவேன். அப்போ அந்த அந்த நேரம் வரைக்கும் என்னால அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கு பிறகு குடும்பத்திலயும் நம்ம தங்கச்சிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்து பேச முடியாம இருந்து, அப்ப அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே அந்த மன்னிப்பு கேட்டு, கேட்டு, கேட்டு ம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தங்கச்சிட்ட பேசினேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு ஐயா தந்திருக்காங்க. ம். இந்த மன்னிப்பு கடிதம் நம்ம வரிசையா ரெகுலரா படிக்கும்போது வந்து ரொம்ப நாள்ல ஒரு 3, 4 நாள் படிக்கும்போது இவ்வளவு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. தூக்கம்னா ஒரு 12 மணிக்கு மேல ஆயிற்று தூங்குறதுக்கு. ம். அப்ப ஐயாகிட்ட நான் மனசுல நெனச்சு கேட்கேன். ஐயா எனக்கு தூங்கணும் ஐயா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா தூங்கணும். காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ம். கேட்டு அந்த தூக்கம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. அது என்னமோ நான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஐயா என் கூட இருந்தது மாரியே ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு எனக்கு குடுத்துட்டாங்க. அந்த அளவு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அன்னைக்கு. ஓகே. அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத என்னால மறக்கவே முடியல. அது மாரி உங்க வாய்கள்ல அந்த வார்த்தைகள நம்மளுடைய பேர நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நல்லவங்க வாயில உதிரக்கூடிய எல்லா வார்த்தையுமே சந்தோஷமா இருக்கும். நன்றி. ம். அது ஐயாவோடுக்கும் நன்றி சொல்லக்கூடியது. இன்னும் ஐயா வாயினால என்னுடைய பேர் வந்துட்டுனா, அது இன்னும் நான் சந்தோஷப்படக்கூடிய அளவுல ஒரு ஒரு மன ம மனசு ஒரு திருப்தியா இருந்த மாரி இருக்கும் ஐயா. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஓகே. இப்ப இந்த லைவ் சார் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மெடிடேஷன் ஹாஸ்டல்ல. சித்தர்கள் மதம் சொந்த செஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஓகே. நன்றி. சொல்லுங்க. ஆமா. ம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சித்தர்கள வழிபடக்கூடியதும், சில விஷயங்கள் வந்து நல்ல ஆத்மாக்கள், தூய ஆத்மாக்கள வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமாவே அத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது தான். சரி. அது மாரி தீபாவளி அன்னைக்கு வந்து ஐயா சொன்னாங்கல்ல, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாவே நான் அத கடைபிடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டுருக்கேன், இல்லைன்னு இல்ல. ஒரு 8 வருஷமாவே கடைபிடிச்சு, அத வேண்டாம் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ப நினைக்கிறேன், ஏற்கனவே அப்ப ஐயா நமக்குள்ள இருந்து இவ்வளவு விஷயங்கள் மனசுக்குள்ளேயே தெளிவுபடுத்தியிருக்காங்க. சித்தர்மார்கள் மூலமாவும் பிரபஞ்சத்த ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். ம். தினமும் சரி காலைல எந்திரிச்சோனே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடியதும், மன்னிப்பு கேட்கக்கூடியதும், இது எல்லாமே இயல்பா ஒரு 2, 3 வருஷமாவே இருந்துகிட்டு தான் இருக்குது. அது மாரி ஏதாவது ஒரு ஆட்கள்ட்ட நம்ம பேசும்போது தப்பா ஒரு வார்த்தை வந்துட்டு அப்டின்னா கூட, அது என் மனசுக்கு அது தப்பா தெரிஞ்சுன்னா அந்த நபர பார்த்து, "ஐயா நான் அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன். மன்னிச்சுக்கிடுங்க. எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. பேசணும்னு பேசுனதில்ல." அந்த மாரி ஒரு மன்னிப்பு கேட்கிற இயல்பையில நம்ம அந்த குணங்கள் இருக்குது. ம். அந்த மாரிப்பட்ட விஷயங்கள். அதுக்கு அடுத்தது என்ன அப்டின்னா, நம்ம கோயில்களுக்கு போறத பத்தி சொன்னாங்க. அடிக்கடி கோயில்கள் போறது வந்து, அது என்ன மாரி அதுவும் நான் நெனச்சுட்டு இருந்தேன். கோயில்களுக்கு போறோம், எவ்வளவோ கோயில்களுக்கு மக்களும் போறாங்க, நம்மளும் போறோம். என்ன மாற்றம் கண்டுட்டோம்? நம்ம என்ன மாற்றம் கண்டுட்டோம்? அப்ப நம்மளுடைய மனசுல மாறாம, எதுவுமே நமக்கு மாறாது அப்படிங்கிறத ஒரு உணர்ந்து, அந்த விரதம் இருப்பேன். நம்ம ஏகாதசி வந்து ஒரு மாசத்துல 2 டைம் வரக்கூடியது. அந்த நாள் வந்து ஃபுல்லாட்டே நான் உண்ணாவிரதம் இருப்பேன். இருந்து அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா அதுவும் அந்த பழக்கங்கள் அப்படியே அந்த கன்டினியூவா இருந்துகிட்டே இருக்குது. சிவராத்திரி அன்னைக்கு அப்படிதான் இப்படி விரதம் இருப்பேன். ஆனா கோயிலுக்கு போமாட்டேன். அப்ப கூட வேலை செய்வனா கிண்டல் பண்ணி, "எல்லா விரதமும் இருக்கு. ஆனா கோயிலுக்கு போ மாட்டீங்க. அப்ப நீ என்ன விரதம் இருந்து நீ அதுல என்ன நீ சாதிக்க போற?" அப்படின்னு நான் சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுளே கோயிலுக்கு பார்த்துட்டு போய் இருப்பாரு. இந்தா நம்ம ஆளு எல்லா விருதும் இருக்கு. நம்ம பக்கம் வர மாட்டேங்கிறாரே. கரெக்ட் கடவுளே சார். எதிர்பார்த்துட்டு இருப்பாரு.
ஆனா என்ன அப்படின்னா கடவுள் வந்து அங்க போய் தான் அங்க கோயிலுக்கு போறவங்க எல்லாமே ஒரு மனதா கும்பிடுறாங்க அப்படிங்கிறது என்ன சார் அத்தாச்சு இருக்கு? எதுவுமே இல்லையே. அங்க ம். போனோம்னா நமக்கு வந்து இந்த என்ன சொன்ன மாதிரி சில படங்கள்ல கிண்டல் பண்ண மாதிரி செருப்பு வெளியில கிடக்கு யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களோ, அங்க அது கிடக்கு யாரும் தூக்கிட்டு போய் அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் போகும்போது, ஆனா கோயிலுக்குள்ள போகும்போது வந்து ஒரு நிலையா தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நான் அப்படி அப்படி ஒரு சில விஷயம் நினைச்சு நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன மாற்றம் கண்டுட்டோம் நம்ம? எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. இவ்வளவு காலங்கள் கோயிலுக்கு போய் அப்ப நம்மளுடைய ஐயா சொல்ல மாரி, நம்ம இருக்க இடத்துல இருந்தே தெய்வத்த மனசார என்ன பாத்துன்னு ஐயாவ நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுல பார்த்துருக்கேன். நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா ஐயாவோட மனசுல வந்து அந்த ஐயாவுடைய உருவத்தையும் அப்படியே மனசுல கொண்டு வந்து கண்ண மூடி ஒரு 5 நிமிஷம் அவங்கள தியானம் பண்ணும்போது, என்னமோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைச்சது மாரி எனக்கு இந்த வெள்ளி, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய இடங்கள்லயும் எந்த விதமான மனஸ்தாபம் இல்ல. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ, அந்த நபர் அப்படியே நம்மள்ட்ட கேட்டு 2 பேரும் ஒற்றுமையா அந்த சரி அத செய்வோம், இத செய்வோம் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மாறி மாறி இருந்த மாரி அங்க போணும், இல்ல நீ இங்க வா, அங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த வெள்ளி, சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே எனக்கு இல்ல. அது ஒரு அதுதான் நினைக்கும்போது ஐயா வந்து நம்மள தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல அந்த ஐயா கிட்ட கொண்டு இந்த பிரபஞ்சம் கொண்டு சேர்த்துதா? அப்படிங்கிறது என்னால இந்த செவ்வாய் யோசிக்க வெள்ளியில முடியல. மட்டும் உங்களுக்கு வேலை செய்யறதுல பிரச்சனை இல்ல. இல்ல சார் அப்படி இல்ல. அதாவது என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நான் அழுதேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமை ஓ, காலையில இருந்து எனக்கு ரொம்ப ரைட். ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப இந்த 2 நாள் நேத்தைக்கும் முந்தா நாளும். ஓகே, ஓகே. இந்த 2 நாள். ஓகே, ஓகே. ம். ஏன்னா இந்த அவங்கள நினைச்சு, மனசார நினைச்சு, மனதுக்குள்ள அவங்களுடைய எண்ணத்த கொண்டு வந்து அவங்கள்ட்ட அ ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்டு, நான் என்ன தவறு செய்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும்போது தான் காலையில இருந்து ஒரே அழுகையா இருந்தது. அந்த வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளியும், சனியும் வந்து வேலை செய்ய இடங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு அமைதியா இருந்தது மாரி, ஓகே. ஒரு சந்தோஷமா இருந்த மாரி. அப்ப அவங்க வந்து நம்மள தேர்ந்தெடுத்து இந்த மாரி வழி நடத்திட்டு இருக்காங்களா? இல்ல நம்ம கும்பிட்ட அந்த அந்த பிரபஞ்சங்கள், புனித ஆத்மாக்கள், சித்தர்மார்கள் இவங்க எல்லாமே நம்ம நினைச்சு தியானம் பண்ணுவோம். 2 அப்ப முண்டு, அவங்க 2 முண்டு. இந்த இடத்துல எப்படின்னாக்கா, சாரி பார்த்துட்டுருக்கேன். 2 முண்டு. அதாவது யாரெல்லாம் ஆன்மீகத்தில் பக்குவப்பட வேண்டுமோ, எந்த ஆன்மா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கழித்து அடுத்த கட்ட மேன்மை நிலை அடைவதற்கு தயாராக இருக்கிறதோ, அந்த ஆன்மா விற்கு இறைத்தூதர் டாக்டர் வந்து இந்த மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது சித்தர்களால் தீர்மானிக்கப்பட்டது. அது வெரி பிகினிங்ல 3 இயர்ஸ் முன்னாடியே டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அது பெரிய டீம் நெட்வொர்க் யாருமே இதில் இந்த இந்த செஷன்ஸில் இருக்க மாட்டாங்க. இது இது தனி ட்ராக் அப்படிங்கிறதுனால இதில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் ஒரே ஒரு நபர் வந்து மரியாதைக்குரிய ஜெகதீசன் மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவருக்கு மட்டும் தெரியும், பிகினிங்லேருந்து தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சொன்னது என்னென்னா, நான் நிறைய அவருக்கு தெரியும், எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் எப்படி எப்படிலாம் பண்ணணுமோ எல்லா விதத்துலையும் பண்ணோம் அப்படி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் வரல. அப்போது என்ன சார் எது பண்ணாலுமே வரலையேங்கும்போது அப்போது ரொம்ப கேஷுவலாக சொன்னார், இதற்கென்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும் அந்த ஆன்மா மட்டும்தான் வருவாங்க. அது இல்லாமல் வீட்டில் போய் நீ கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வரவே மாட்டாங்க. இதற்கென்று சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மட்டும் தான் இங்கே வருவாங்க அப்படிங்கிறது வெரி கிளியராக இருக்காரு. அப்போவே சொன்னார் யார் யார் வருவாங்கங்கிறதும் தெரியும், யார் வரணும் அப்படிங்கிறது த்ரூ யூ. அது வந்து சொன்னாங்க, நீங்கள் அதை பண்ணி அதை கொண்டு வரணும், அதுதான் உங்களுடைய இந்த கர்மாவோடைய இந்த ஜென்மத்தினுடைய பர்பஸ், காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயம் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக சொல்ல விரும்புகிறேன். கண்டினியூ ப்ளீஸ், தொடர்ந்து பேசலாம். ஆமா. அது ரொம்ப நன்றி ஐயாவுக்கு சொல்லணும். சித்தர்கள் சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு தூய தேவதைகள் அத்தனை தூய ஆத்மாக்கு அத்தனை பேருக்குமே அந்த நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில தான் நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். எனக்கும் மனசார அது வந்து எப்பவுமே வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குளிகை காலங்கள், ராகு காலங்கள், யமகண்டங்கள் இந்த டைம் எல்லாமே அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய குளிகை காலங்கள் பார்த்தீங்கன்னா, பணத்திடம் மன்னிப்பு கேட்பது, நம்ம செய்த ஓனர்மார் அந்த முதலாளிமார் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது தப்பு செய்தா அவங்கள மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடியது. இல்லை, ராகு இந்த மன்னிப்பு கேட்கறதே பிரிச்சு மேய்றீங்க, இந்த டயத்துல இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா? ஆமாய்யா. இது வந்து ஆ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஐயாவுடைய கிளாஸ் அப்படியா? எந்த டயத்துல யார் யார் கும்பிடு மன்னிப்பு கேட்குறீங்க? இது நம்ம ஆ நம்ம சிலபஸ்லயே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் சிலபஸ்ல வருது. அந்த மாரி பண்றது. அது மாரி ராகு காலங்கள்ல வந்து நம்ம ராகு கால துர்க்கை அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது. அந்த 1½ மணிக்கூர் ஃபுல்லாட்டி அவங்களே தான் நெனச்சு ஓ, மன்னிப்பு கேட்டுட்டே அவங்கள்ட்ட அப்படி. இருக்கக்கூடியது. சரி. கேது. அந்த மாரி. யமகண்டங்கள்ல வந்து காலதேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மாரி. அதாவது ஓ, ஆத்மாக்கள் அந்த நம்மளுடைய
ரைட் ரைட் அப்படி சொல்றீங்களா? நான் எப்படி நினைச்சேன்னா, குளிகை காலத்துல வந்து பணக்காரங்கள்ட்டையும், ராகு காலத்துல எம்மகிட்ட இந்த மாதிரி இருக்கவங்க நம்மகிட்ட பிரச்சனை பண்றவங்கள்ட்டையும், அடுத்தது இருக்கிறதுனா சொந்தக்காரங்கள்ட்டையும், இவங்க ஒய்ஃபுகிட்டையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஈஸியா கேட்டுட்டு பெனிஃபிட் அதிகமா அடைஞ்சிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். ஓகே ரைட். இந்த 9 நவக்கிரகங்கள் அதுக்கு யார் அதிபதியோ அவங்கள்ட்ட கேக்குறீங்க அப்படியா? ஆமா ஐயா, ஆமா. அது என்னன்னா அந்த நவகிரகம் கேட்பேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நவகிரகங்கள் நமக்கு இப்ப சனி பகவான் சொல்லுவாங்க பல கஷ்டங்கள குடுப்பாங்க அப்படிங்கிற. ஆனா எதுவுமே அவங்க வந்து கர்மாவுக்கு உட்பட்டு அவங்க வந்து நியாயமானங்க. அதாவது இது ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, நீதிபதிய விட பயங்கரமான ஒரு இது உள்ளவங்க தான். ஒரு தப்பு செய்யவங்களுக்கு மட்டும் தான் அவங்க தண்டனை குடுக்குறது எப்படின்னா, திருத்துறதுக்காக வேண்டிதானே தவிர, பழி வாங்குறதுக்காக கிடையாது. ம் ம் அந்த உணர்வு நம்ம உள்ள வச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன். இந்த ராகு காலங்கள் வந்து ஃபுல்லாட்டியும் நம்ம துர்க்கை அம்மன்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கறது மாரி ராகு காலம் அந்த காலங்கள் சரி சரி யமகண்டத்துல வந்து என்ன கால தேவன். நம்ம காலங்கள்னா இந்த உலகம் தோன்றி இறைவனால படைக்கப்பட்ட உருவாக்குன காலங்கள்ல இருந்து நம்மளுடைய இதுக்கு முன் பிறவிகள் சரி எத்தனை சரி பிறவிகள். சார். இப்போ நீங்க இந்த ராகு இதெல்லாம் குளிகையெல்லாம் பார்த்தா இது 24 ஹவர்ஸ்ல மாறி மாறி வந்து நீங்க எல்லாமே இப்படி கேட்டுட்டு இருந்து எப்படி எந்த டயத்துல வேலைக்கு போவீங்க, மத்த வேலை எல்லாம் பார்ப்பீங்க? வேலைகள் பார்க்கும்போதே அது டைம் வரும்ல சார். இப்ப சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 7:30 வரைக்கும். ஆ அது அப்படியே கன்டினியூவா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரையும் எந்த டிஃபரன்ஸ் இல்லாம போயிரும். ஆ அப்ப இப்போ சனிக்கிழமை 6 முதல் 7:30, வெள்ளிக்கிழமை 7:30 அதுதான் முதல் சொல்றேன். 9. அப்ப இது கரெக்டா ஃபாலோ பண்றீங்க நல்லா தெரியுது. இப்போ இப்போ வேலையில 10 மணில இருந்து 6 மணி வேலைக்கு போறீங்க. அப்ப இது ராகு குளிகை இதெல்லாம் வரும். எவ்வளவு நேரம்? அந்த 1.5 மணி நேரமும் கேட்பீங்களா? ஆமா. அந்த 1 1/2 மணி நேரமா அந்த மனசார அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியது. அப்ப வேலை வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே அது இருக்கும். பற்றி அதாவது தனியா நடக்கும், இது பற்றியே தனியா நடக்கும். ஆமா. மனச வந்து எங்கேயுமே ஆ. அலைபாயாம ஒரு இடத்துல வந்து கட்டி போடுறது மாரி அந்த விஷயங்கள் கட்டி சரி ரைட் போடுறது. நன்றி. ஓகே. ம். ஆமா. அந்த மாரி ஒவ்வொரு டைம் அதே மாரி யமகண்டம், ராகு காலங்கள் இது எல்லாமே நமக்கு மனசுக்குள்ள வந்து அந்த டைம் வந்து கரெக்ட்டா மணி பார்த்து அந்த டைம் வரும்போது ஞாபகத்துக்கு வந்துரும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மறந்தா கூட ஒரு ம். 5 நிமிஷத்துக்குள்ள அந்த ஞாபகம் வந்துரும். அந்த டைம் இந்த மாரி பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துரும். அத நான் கரெக்ட்டா கன்டின்யூ பண்ணிருவேன். ஆக மொத்தத்துல நடமாடும் காலண்டர் நீங்க. அது ஐயா வாயில கேட்கறது மிகப்பெரிய அற்புதம். ஏதாவது டிஸ்டர்ப் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல நேரம் இப்ப பண்ணா உடனே உங்கள்ட்ட கேட்டா தெரியும். இதுல இருந்து இத்தனைப்பா இல்ல ராவு. சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்காது சார். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். டேட்ட வந்து நான் மேக்ஸிமம் கேலண்டர்ல வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். வாரத்துல 1 நாள், மாசத்துல 1 சரி நாள் அந்த நன்றி மாரி. நன்றி நன்றி. ஓகே ஓகே. இந்த அப்புறம் ஏகாதசி மட்டும் சரி கரெக்ட்டா பார்த்துருவேன். சரி ஓகே. ம். அந்த ஏகாதசி டேட்ட மட்டும் கரெக்ட்டா பார்த்துருவேன். ஏன்னா, அது சரி. மட்டும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஓகே ஓகே. அப்படி நெறைய மாற்றங்கள். மன்னிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்த நோக்கி நான் ஐயா சரி சொன்னத ஓகே. ரொம்ப. மன்னிப்பு இந்த மன்னிப்பு கேட்டேன். இப்ப ஏற்கனவே சொன்னீங்க சகோதரி 3 வருஷத்துக்கு அப்புறம் பேசுனாங்க அப்படின்னு. அப்புறம் ஐயா கிட்ட பேசும்போது தூக்கம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுல நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சுமூகமா வேலைக்கு போய் நடக்குது அப்படின்னீங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? மன்னிப்பு கேட்டதனால். ஆமா. அது இன்னும் வரும் காலங்கள்ல ஏன்னா இப்ப தானே சார் நான் அந்த ஆ இந்த இந்த 1 வாரமா நம்ம இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, அதனுடைய அனுபவங்கள் நமக்கு ரைட். இருக்குது. ஏன்னா இன்னும் காலங்கள் போகும்போது, இன்னும் அத கரெக்ட்டா நன்றி. கடைபிடிக்கும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் வரும். கண்டிப்பா நான் ஐயாட்ட அத ஷேர் பண்ணுவேன் சார். கரெக்ட். நன்றி நன்றி. பரவாயில்ல. இப்போ ஒரு வாரத்துக்கே இவ்வளவு பெனிஃபிட் வந்திருக்கு. ம். இதுவே ஆமா. லிஸ்ட் போட அதான் வேண்டியதா இருக்கு. ஆமா. ஒரு மாசம். ஏற்கனவே ஐயா தேர்ந்தெடுத்ததுன அது. ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஐயா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்லி ஐயா நம்மள தேர்ந்தெடுத்திருக்கணும். அப்படி இல்லன்னா, நம்ம கும்பிடக்கூடிய அந்த தூய ஆத்மாக்கள் ஐயா ஒண்ணு கொண்டு போய் நாம சேர்க்கணும். தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா டாக்டர் தேர்ந்தெடுக்கணும். ஒரு குழந்தை கண்டிப்பா. பிறந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு ஆண் குழந்தை பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கணும். அந்த அப்படிதான். 2 குழந்தை தானே சார் பிறக்க முடியும். அதுதான் ஒண்ணு. டாக்டர் தேர்ந்தெடுத்திருக்கணும் அல்லது நீங்க தேர்ந்தெடுக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான். பட் ரெண்டுமே உண்மை. ரெண்டுமே இருக்கு. ஆ. ஆஹ், நீங்கள் அது தேர்வு செய்யப்பட்டு. வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து அந்த ஏன் அவ்வளவு தூரம் அழுதேன் அப்படிங்கிறதும் இது பண்ணக்கூடியது. அது மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது இப்ப வந்து கேட்டு ஒரு ஒரு 5 செகண்ட்ல எனக்கு அந்த தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு சனிக்கிழமை ஃபுல்லாட்டி எனக்கு அதே சிந்தனை தான். அதே மாதிரி பேசணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு இல்ல. இப்போதைக்கு நம்ம என்ன அனுபவம் பட்டிருக்கோம், நம்ம இதில எப்படி பேச முடியும் அப்படின்னு. எதார்ச்சமா டக்குன்னு தோணுச்சு. அதான் ஐயாக்கு நான் ஒரு மெசேஜும் போட்டு விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சார் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜும் போட்டு விட்டது. சரி. ஓகே. நன்றி நன்றி. நல்ல அனுபவம். மனம் திறந்த உங்களுடைய அனுபவத்தை தெரிவித்தமைக்கு நன்றி நன்றி. ஓகே சரி சார். நான் நன்றி. தப்பா ஏதாவது பேசினா மன்னிச்சுக்கிடுவோம் சார். குழுவுல எல்லாருமே அத இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கிடுங்க ஐயா. அதே மாதிரி மத்தவங்க பேசுறது நீங்க பொறுமையா கேட்கணும். கண்டிப்பா. கேட்டதுனால தான் சார் நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
சரி, நன்றி நன்றி. எல்லாருமே கேட்பாங்க. இது வந்து ஒவ்வொருடைய அனுபவம்ங்கிறதா தான் டாக்டரே சொன்னாங்க. நான் பேசுவதை விடவும் இது சிறந்ததாக நான் கருதுகிறேன்னு டாக்டர் நேத்திக்கு சொன்னாங்க. அதனால நிச்சயம் எல்லோரும் கேட்பார்கள். ஐயா எந்த இன்னொரு ரிக்வஸ்ட் சார். அ இன்னொரு விஷயம். எனக்கு பையனுக்கு வந்து ஒரு சின்ன கொஞ்சம் உடம்புக்கு முடியாம ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கு. அது எப்படியாவது உ ஐயா உ கிட்ட. உங்களுடைய ஏஜ் என்னங்க? எனக்கு வந்து 46. ஓகே. பையன் பேரு? பையன் பேரு சிவஹரி. சிவஹரி. என்ன அவருக்கு ப்ராப்ளம்? அந்த பைபாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சின்ன பிள்ளையிலே ஒரு காய்ச்சல் வந்து முட்டு வேதனை வந்து அந்த மாரி ஒரு பாதிப்பு இருந்து, ஹார்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்து ஒரு மெடிசின் எடுத்துருக்காங்க. பெனிசிலின் மாத்திரை வந்து கன்டினியூவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம்? அந்த மூச்சு விடும்போது அந்த செ ம அந்த அந்த மூச்சு பை வந்து விரிவா இருக்கும்ல, பெருசா இருந்த மாரி. பைபாஸ் அப்படிம்பாங்கல்ல. ஆமா, ஆமா. ஆமா. சரி. அந்த மாரி ஒரு சின்னம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல ஸ்டார்ட்டிங் ஆனது. இப்ப அவனுக்கு 16 வயசு ஆகுது. 8 வருஷம். சரி. ஆமா. அது கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கு ஐயா கிட்ட பேசணும். அது மெடிசின் கிடைக்குமா? அது கிறிஸ்டல் கேட்டிருக்கேன். ஐயாட்ட கிறிஸ்டலும் கேட்டிருக்கேன். என்னோட இந்த கூகுள் பே கிடையாது. அக்கவுண்ட் நம்பர் தாங்க ஐயான்னு ஐயாட்ட ஏற்கனவே நான் பலமுறை ஞாபகம் இருக்கு. மெசேஜ் பண்ணிக்கிட்டே. நெறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது நெறைய மெசேஜ் பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் குடுக்கல. அது தொடர்பாவும் உங்கள்ட்ட நான் பேசல அதிகமா. ஓகே. இது ஹார்ட் இஷ்யூ கண்டிப்பா பேசலாம். அது ஏற்கனவே டாக்டர் நெறைய பேருக்கு குடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாக்கேஜ், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கம்பல்சரி பண்ணி பண்ணுனாதான் உயிரோட இருக்க முடியும் என்பவர்களுக்கும் மெடிசன் குடுத்து அது சரி பண்ணியிருக்காங்க டாக்டர். அது சரி பண்ண முடியும். எந்த ஒரு இதையும் ஆப்ரேஷன் தேவையில்ல. சீரியஸ் கண்டிஷன், சிவியர் கண்டிஷன்னா கூட மெடிசன் குடுத்து சரி பண்ண முடியும். ஈவன் தோ நம்ம இந்த கிளாஸ் அப்படிங்கிறதே வித்தவுட் மெடிசன் வி கேன் கியூர் ஆல் த டிசீஸ் ஈவன் என்ட்ரி த ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் ஆ. போகக்கூடிய சூழல் இருக்கிறது கூட சரி பண்ண முடியும். இது வந்து டாக்டர்கிட்ட நான் சொல்றேன். கண்டிப்பா அது சரி பண்ணலாம். ஹார்ட் ஆமா. இஷ்யூ. அது ஒரு மாற்றம் கிடைச்சிட்டுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா. மெடிசன் எடுக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு நாள் எடுக்கணும், இவ்வளவு நாள் எடுக்கும்போது கேட்கும்போதெல்லாம் எனக்கு அழுகையா தான் சார் வரும். ஏன்னா அவ்வளவு சங்கடமா இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த பாவம் செய்யல. இந்த ஜென்மத்துல செய்யல. இந்த ஜென்மங்கள்ல எத்தனை செய்தோமோ என்னன்னு தெரியல. ஆனா அதான் நம்ம தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டோம். இதுக்கு ஒரு ஒரு மாற்றம் கிடைச்சிட்டுன்னா கண்டிப்பா. எனக்கு இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமா உள்ள ஒரு இதா இருக்கும் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ ரிவ்யூ குடுக்குறவங்க எல்லாமே நான் சொல்ல வேண்டியதில்ல. டாக்டர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க தான். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நோட் பண்ணி கம்பல்சரி அவங்களோட இது அவங்க சொன்னதோட ஃபீட்பேக் இது கட்டுறதும் பெற்றதும். அது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பத்தி கிளியரா சொல்றோம். as well as சிலது கோரிக்கைகள் இருந்தாலும் அதுவும் சொல்லப்படும். ஓகே. கண்டிப்பா சொல்றேன். இது கண்டிப்பா கியூர் ஆயிடுவாங்க. மெடிசன்ஸ் கொடுக்கப்படும். as early as possible மேக்ஸிமம் கொடுக்கப்படும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றி. ஐயா. நன்றி. இதுக்கு அடுத்தது லட்சுமி மேடம். இப்போ பேசுறீங்களா மேடம்? ஒரு லட்சுமி மேடம். நான் 1, 2 வார்த்தை சொல்றேங்கய்யா. சரிம்மா. மீதிலாம் நான் எழுதி நானு அனுப்பி விட்டுறேன். சரி, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். லட்சுமி தாம்பரம் இல்லைங்களா? ஆனா ஏற்கனவே நான் 2 நாளா உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சில அப்படியாம்மா? விஷயங்களை கேட்கறதுக்காக. இந்த ராணுவ ரகசியத்தை எல்லாமே ஓப்பன் சொல்றது அப்படியா? நான் அட்டன் ஆமாங்க. பண்ணலையோ? ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, அதுக்கு தான் டைப் பண்ணேன். இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா 5 பேரும் ஒவ்வொரு வகையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆ, எந்த மாதிரி? எனக்கு வந்து கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு பிட்ஸ் இருந்தது எனக்கு. ஓகே. அப்ப வந்து நான் கார்டினால் 30 மில்லிகிராம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது இன்கிரீஸ் ஆகவும் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் மாத்திரை. அதாவது எனக்கு எழுதுனா மட்டும்தான் எனக்கு ஃபிட்ஸ் வரும். எழுதுனா மட்டும் ஃபிட் சொன்னா நீங்க ரைட் அப் எழுதானாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வருமா? ஆமா, ஆமா. எழுதுனா மட்டும்தான் டைப் பண்ணாலோ, எழுதுனாலோ ஓ. அது மாதிரி பண்ணா மட்டும்தான் எனக்கு ஃபிட்ஸ் வரும். அதே மாதிரி என்னோட 2வது பையனுக்கு இப்ப அது மாதிரி இருக்கு. ம். இப்ப அவன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுக்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா விரை வீக்கம் பெருசா இருக்கு. அந்த வலியில அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஓகேம்மா. என் பெரிய பையனுக்கு வந்து அல்சரும் இருக்கு. எனக்கு என் பெரிய பையனுக்கு எப்ப தெரியும்னா, இவன் வந்து 10th முடிச்சுட்டு எலியட் பீச்சுக்கு போய் 3 பேர் யாருக்கும் 3 பேருமே ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் சொல்லாமே கிளம்பி போயிட்டான். ம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. சொன்னேன், நோட் ஆ, பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ம். ம். எலியட் பீச்சுக்கு போயிட்டான். அப்ப ம். பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நீச்சல் தெரிஞ்சவன் கீழ இருக்கான். அதுக்கும் மேல 2 பேருக்கு நீச்சல் தெரியாது. ம். என் பையனுக்கும் தெரியாது. இன்னொரு பையனுக்கும் தெரியாது. ம். ஒருத்தர் கால புடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ம். தண்ணி ஃபுல்லா முழுகிடுச்சு. ஒரே ஒரு தடவை இவன் ட்ரை பண்ணியிருக்கான். ம். அது யாரோ பார்த்து அந்த இடத்துல எலியட் பீச்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ம். அந்த நேரத்துல எவனுக்கோ கைய தெரிஞ்சு
ம். யாரோ மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சு இழுத்தா இழுக்கவே முடியல. தலைமுடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் இறந்துட்டான். ஐயோ! அப்போ இவனுக்கு நிறைய மண்ணு எல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்பதான் எங்களுக்கு இவனுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்குன்றதே எங்களுக்கு அப்பதான் தெரியும். ம். அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் இவன் வந்து ஆரோக்கியமா தான் இருந்தான். சரிம்மா. அப்பதான் அவனுக்கு பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கு. இப்ப ம். வந்து பாத்தீங்கன்னா, அவன் சரியா சாப்பிடாம இருந்ததுனால அல்சரும் கூட வந்துடுச்சு அவனுக்கு. ம். ஓகே. இப்ப எங்க பெரிய மருமகளுக்காக இப்ப குழந்தை பாக்கியத்துக்காக 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. குழந்தைக்காக இப்பதான் அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. அது நல்லபடியா தங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரிம்மா, இப்ப சரிம்மா. வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கறது நான் இப்பதான் கேட்கிறேன். அதாவது கரெக்ட்டா காலையில, நைட்டு அப்படிங்கிறது. சரி. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆலமரத்துக்கிட்ட தான் நானு பேசுவேனே நானு. பேசுவீங்க. ஆலமரம் ஆமா பேசுவேன். ஆலமரத்துக்கிட்ட தான் ஆலமரம் வந்து ஏற்கனவே அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு பர்டோ ஸ்ட்ரீட்ல. ஓகே. அந்த சிவன் கோயில் கிட்ட உட்கார்ந்து ஆலமரத்துக்கிட்ட இருந்து தியானம் பண்ணிட்டு தான் வருவேன் நானு. நான் ஏற்கனவே எத்தனை நான் வருஷமா வந்து பேசிட்டு இருக்கீங்க? ராஜயோக எனக்கு வந்து 35 வயசுக்குள்ளயே எல்லாமே நின்னுடுச்சுங்க. தூரம் எல்லாமே நின்னுடுச்சுங்க எனக்கு. ஓ! சரி, அதுக்கப்புறம் சரி. எனக்கு தூரம்லாம் எனக்கு ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இதுவரைக்கும் அப்படியே என் உடம்பு நார்மலா போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணு. என்னன்னா, இப்ப அடிக்கடி நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாரி நானு ம் டெத்ல இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன். இந்த மாரி வயிறு இந்த மாரி அடிக்கடி துடிச்சிட்டு இருந்தது, வலிக்குது. நீங்க ஆமா, கூட குடுத்தேன்னு சொன்னீங்கன்னா, அந்த நேரத்துல ஆமா. நான் ஒரு தனி ரூம்ல போய் சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல வலிக்குது எஸ், அப்படின்னு எஸ். ஆமா, சொல்லிட்டு ஆமா. இல்லையே உங்களுக்கு நீங்க ரீசென்ட்டா நீங்க கால் பார்த்தேன் வரல. நீங்க அதான் சொல்லியிருந்தீங்க. அது ஏதோ டெத்துக்கு போகணும்னு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அப்ப ரைட் சைடு வந்து அது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமா ரைட் சைடு ஓவர் பெயினா இருந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வயிறு வயிறு வலி ஸ்டொமக் பெயின் ஸ்டொமக்ல எஸ். வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எஸ். அப்ப நீங்க ஹீலிங் குடுக்குறேன் அப்படின்னு ஆமா, சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா. அதேதான் அதுதான் ஆமா. அதுதான் அது ஹீலிங் கொஞ்சம் குடுத்திருந்தேன். அப்ப ம். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர்ல கேட்டேன். இப்ப குறைஞ்சிருக்குன்னீங்க. திரும்பவும் ஹீலிங் குடுத்தேன். அ சரியா இருக்கு அப்டின்னீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததா சொன்னீங்க. நன்றி. ஓகேம்மா. ம். இப்ப என்னன்னா, இப்ப வந்து நான் இப்ப வந்து வெறும் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் பார்த்தீங்களா? அதனால நான் ஆகஸ்ட் மாசம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. ம். 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 அதே மாரி என் சின்ன பையனும் கார் வாங்கியிருக்கான். நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எஸ். எஸ். ம். கார் வாங்கியிருக்காங்க. இப்ப என்னன்னா, எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் தான் இப்ப சரியான வேலை இல்ல. சும்மா இப்ப வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. 1, 2 எனக்கு ஜோதிடம் பார்க்க வருது. ம். அவங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பொது மன்னிப்புல அவங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கேன் நானு. இப்போ ஒரு 3 நாளா. ஓகே. ம். எனக்கு எல்லாமே இங்க வந்ததுல இருந்து நான் ராஜயோக தான பார்க்க போயிருக்கேன். அன்னபூர்ணி அம்மாவ பார்க்க போயிருக்கேன். தெரியும் இல்லைங்களா? அன்னபூர்ணி அம்மா. ஆஹா! நல்லா தெரியுமா? சக்தி வந்திருக்கேனாம்மா? இல்லைங்க. அந்த அன்னபூர்ணி இது ஏற்கனவே இந்த இ அ சீனியர் இது அன்னபூரணியா? ஆமா, ஆமா. அந்த பாலா இது கும்பிடுவாங்கல்ல, பாட்டு கூட நல்ல குரல் வளம் இருக்கும் அவங்களுக்கு. ரைட். அவங்க ரைட். ம். ம். நான் ரைட். இந்த அன்னபூர்ணி அம்மாவ சொல்லல ரைட், நானு. ரைட். கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன் நானு. நித்யானந்தா கிட்ட. நான் வந்து மேக்ஸிமம் என்னால என்னென்ன ஃப்ரீலாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. ரைட்டுமா. இப்ப கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கேன். ரைட், ரைட், ரைட்மா. ஓகே, ஓகே. மகிழ்ச்சி. பரவால்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராஜயோக தியானத்துல போனதுல எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்ததுனால, எங்க வீட்டுக்காரு போவே கூடாது அப்டின்ற மாரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த ம். அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு. ம். ம். அதுலருந்து ராஜயோக தியானத்துக்கு நான் போறதே இல்ல. அதே மாரி சேஷாத்ரி சித்தர்ன்னு அப்டின்னு சொல்லிட்டு, ம். இதுல கோடம்பாக்கத்துல இருந்தாங்க. அவர்கிட்ட நான் காலையிலயும், சாயந்திரமும் போய் பூஜைலாம் பண்ணிட்டு வருவேன் நானு. ம். அங்க இன்னும் பிரச்சனையாயி, அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் வந்து இந்த தாத்தா சாமி இருக்காங்க இல்லீங்களா? சித்தர். ஆமா. கிட்டில இருக்கிறாங்களே. ஆ. கிண்டில குழந்தை எஸ். வேலு, எஸ். எல்லாம் அந்த சித்தர் சைதாப்பேட்டையில இருக்கிற எனக்கு தேவை எனக்கு ஒரு குரு. நானும் 33 வயசுல இருந்து ம். இன்ன வரைக்கும் தேடி கிடைச்சதுல இப்பதான் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கேன். ம். ஓகே, ஓகே. ம். நன்றிம்மா. எனக்கு இனிமேலும் என் வாழ்க்கையில ஒளி கிடைக்கும். ம். இன்னமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கேங்க. ஓகே. நான் மீதிய வந்து நான் எழுதி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுறேன். ம். ஏதாவது ஆனா ஒண்ணு சொல்றேங்கய்யா. ம். நான் ஒரு நாள் தூங்கிட்டேன். இது ஒரு நாள் பிளான் பண்ணி தூங்கிட்டீங்க. அப்போ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஐயா பாடுனாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு. அப்ப எஸ். அந்த நேரத்துல ஒரு ம். சித்தர் வந்து ஆரஞ்சு கலர் இதுல கட்டிட்டு, ம். கால்ல தூக்கிட்டு ஆக்ரோஷமா பாடுனாருங்கய்யா. ம். அதுலேருந்து இன்னும் நான் தூங்குது. அட்லீஸ்ட் நானு ஆஃப் பண்ணிட்டாவது கேட்டுட்டு இருப்பேன் நானு. ஓ! ஆக்ரோஷமா பாடுனாருங்க. எனக்கு
உண்மையிலே இந்த வீடே இந்த ரூமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் பண்ண ஒரே தப்பு, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. நான் தெரியாம நான் முடியலன்னா அப்படியே படுத்தா நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவரு அவ்வளவு ஆக்ரோஷமா அப்படியே இந்த ரூமே அதிர்ற மாதிரி பாட்டு என் காதுல அப்படி ஒலி கேட்டுச்சு எனக்கு. நிறைய அனுபவம் எனக்கு இதுல இருக்குங்க. ஏதாவது தவறு இருந்தாலும் அப்படிலாம் இல்லை, இடையூறு. தவறு இல்லை. நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறேன்னு மன்னிச்சுட சொல்லுங்கன்னு அப்படி இல்லை. நீங்க எப்போ அதை உணர்கிறீர்களோ, இது தவறு என்று உணர்கும் பொழுதே அது மன்னிக்கப்பட்டதாக தான் அர்த்தம். ஆனா மனமாற்றம் தான். வாயில மன்னிப்பு கேட்கறது, எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் மன்னிப்பு இல்லை, மனமாற்றம் தான். நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, மன்னிப்பு கேட்க இந்த கூட தேவை. காலை தூக்கி ஆடி பாடுனாருங்க. ஆனா அந்த பாட்டை ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் பொறுமையா இந்த பாட்டு என்ன எனக்கு இந்த காதுல ஒலிக்குதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது மறுபடியும் நான் யூடியூப்ல பாத்தேங்க. ம் அதுல பார்த்தா சைலண்டா இருந்த மாதிரி இருந்தது பாட்டு. மெதுவா பாடின மாதிரி இருந்தது எனக்கு. ம் ம் அப்ப ம் அப்ப நான் கேட்டதுக்கும் இப்ப கேட்டதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருந்ததுங்க. ம் இது ம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி இதுலயே நான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஓகே. நான் எதுனா இது இருந்தா கூட நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு நான் எழுதி ஸ்கிரீன்ஷாட் மன்னிப்பு அனுப்புறேன். நான் எதுவும் இல்லை, தவறு எதுவும் இல்லை. என்ன அதாவது எல்லாரும் மன்னிச்சிட சொல்லுங்கய்யா. ஏன்னா மன்னிப்பு. நான் ம் எனக்கு சித்தர் தான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. ஏன்னா நான் திருவண்ணாமலையிலே நிறைய இந்த கோவிட் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப ஸ்டாப் ஆனது தான் இந்த திருவண்ணாமலை போறதே நிறுத்தினேன் நான். நான் திருவண்ணாமலை போயிருக்கேன். அதே மாரி சதுரகிரியில ஒரு சித்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த மூக்குத்திலி இந்த சைடு போடுங்க, இடது பக்கம் போடுங்க. ஏன்னா சிவனோட ஒய்ஃப் இடது பக்கத்துல போடுறாங்க. அப்போ உங்களுக்கு படிப்படியா பிரச்சனைகள் குறையும். அவரு மதுராந்தக சைடுல இருந்து வந்தாருய்யா. ம் 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 அந்த சித்தர் சொல்லிதான் இந்த மூக்குத்தியே நான் இந்த பக்கம் மாத்துனேனே. ம் ம் சரிம்மா. நீங்க நிறைய பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம் அவரு சொன்ன அவரு அவர் மதுராந்தகத்துல இருக்காரு. அவரு போத்தீஸ்க்கெல்லாம் கூட சொல்ல வருவாராம் அடிக்கடி. ஆனா எப்ப வருவார் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ம் ஆனா நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். மழை வருது. 2 பேரு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ம் வழுக்குப்பாறையில. ம் 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 தக்லிப்பாறை கிட்ட போணும். ஆனா நான் வழுக்குப்பாறையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். ம் அப்ப 2 பேரு வாங்க, நான் உன்ன கீழ கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ம் சொல்லிட்டு, ம் என்ன கூட்டிக்கிட்டு அவங்க காலேஜ் படிக்கிறேன். நான் பாண்டிச்சேரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ம் போய் தக்லிப்பாறை நான் தண்ணியில கால் வைக்க மாட்டேன். நான் சுத்திக்கிட்டு வரேன்னு சொன்னவங்க காணுங்கய்யா 2 பேரையும். ஆ என்ன பத்திரமா சங்கிலிப்பாறையில கொண்டு போய் விட்டுட்டு போனாங்கய்யா. ம் எங்க ம் வீட்டுக்காரர்லாம் கோரக்க சித்தர் கிட்ட ஒரு இதுக்காக கேட்க போயிருந்தாங்க சதுரகிரியில. ம் அது மாதிரி சில நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய நடந்திருக்குங்கய்யா. ம் அதனாலதான் கடைசியா இவங்க கிட்ட என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ம் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி சரிம்மா. ம் சரிங்களா? ஓகே. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ம் எதா ம் இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க யாராவது மன்னிப்புக்கு இல்லை இல்லை. நான் தவறுகள் எதுவுமே இல்லை. அது இந்த பாட்டினுடைய ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்டுறோம் இல்லையா, ம், நீ அறிவாய் அந்த பாட்டில் சொல்றத உட்கருத்துனா, ஆண்டவனுடைய ஆட்சியில் எதுவுமே தவறில்லை. இப்போ நடக்கிறது எல்லாமே, ஒருத்தர் கஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இப்போது நடக்கிற அனைத்துமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே தவறில்லை. அப்போ நீங்க பேசுறது, கேட்பது. மிந்தில அடிக்கடி கீழே விழுந்துட்டு வருவாங்க எங்க வீட்டுக்காரு. ம் இப்ப ரொம்ப கிடையாது. அது எப்ப ரேர் ஒரு தடவை 2 தடவை. இப்ப முந்தா நேத்து தான் என் பையன் கீழ விழுந்து வேற இது பண்ணிட்டு வந்தான். அது ம் கூட லைட்டா தான் அடிபட்டு இருக்குது. ம் கீழே விழுந்துன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியுமா? கீழே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான். அதான் மேரேஜுக்கு எங்களுக்கு அப்புறம் தான் நிறைய உடற ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு செய்வின ப்ராப்ளம் இருந்துச்சுங்கய்யா. செய்வேனே. அவங்க எங்க மாமியாரோட மலேசியாலே வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க சொத்துக்காக. ஓஹோ, நீங்க மலேசியா பேஸ்ட் அவரு? அவரு இங்கதான் பிறந்தாங்க. மலேசியாலே எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு தன்னால போற மாதிரி பண்ணிட்டாங்க அந்த வீட்ல இருந்து. செய்வினை. ஓகே, இப்ப அது சரியாயிடுச்சா? சரி ஆயிடும். ம் ஆ, ஓகே, நன்றிம்மா. நன்றிங்க. நன்றி நன்றி. ஓகே. நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப முக்கியமான கருத்தாக ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது வீடு தொடர்பாக தான் அவங்க பேசினாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வீடு வாங்கியிருப்பதாகவும், கார் வாங்கியிருப்பதாகவும், பொருளாதார நிலையில் நல்ல நிலையில் வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ஐயா ஆத்மார்த்த குருவாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி மேடம். இதனையடுத்து லட்சுமி மேடத்துக்கு ஆறாம் கற்றதும் பெற்றதும்ங்கிற ஷார்ட்டை நான் சொல்லுவாங்க. நன்றி மேடம். மியூட்ல இருக்கீங்க.
ஐயா வணக்கம். நான் வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆமா. இனி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டியது. நான் சரி என்னுடைய கருத்தை சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன். சரி, அது நாளைக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க. அடுத்தது நாளைக்கு. பார்த்தீங்கன்னா கவிசாந்தி, அவங்க சுதாகர் இவங்க எல்லாம் கை தூக்கி இருக்காங்க. ஆமா அவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுங்க. ஆமா நாளைக்கு நான் லைன்ல வந்து நன்றி. ஓகே, நன்றிண்ணா, நன்றி. நாளைக்கு பேசலாம். அடுத்தது வந்து மலேசியாவிலிருந்து சாந்தி மேடம். சாந்தி ஏற்கனவே நல்லா பேசியிருந்தாங்க. சாந்தி மேடம் நீங்க பேசலாம். மலேசியாவிலிருந்து சாந்தி மேடம். அடுத்தது சுதாகர், கவிசாந்தி மேடம். கவிசாந்தி நல்லா பேசியிருந்தாங்க ஏற்கனவே. சாந்தி மேடம் மலேசியா. நன்றிம்மா, சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். இதான் வாட்டி நான் லைவ் செஷனுக்கு வரேன். எஸ். இப்போ நான் வந்து எல்லாம் யூடியூப் சேனல் தான். வேலைக்கு போறதுனால அந்த இங்க வந்து மலேசியா டைம் 7:30 என்னால வர முடியல. ஆமா. சரியா வர முடியல. அதனால நான் இதான் வாட்டி வரேன். ஐயாவோட பாடத்துல வந்து நான் கடைபிடிக்கிறது வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது, காலை தொட்டு வணங்குறது, அது சொல்லியிருக்காரு. இது நான் செஞ்சுட்டு வரேன். மன்னிப்பு கேட்கறது. எனக்கு என்ன இதெல்லாம் நான் செய்யறதுனால மாற்றம்னே என்னோட ரிலேஷன்ஷிப், மேபி என்னோட மகன் கூட ரிலேஷன்ஷிப் அதுல கொஞ்சம் மாற்றம் தெரியுதுயா. அதுல மாற்றம் தெரியுது. மற்றபடி என்னோட தம்பி கூட என்னோட ரிலேஷன்ஷிப் சரியாவே இல்லை. ஆனா அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு தான் வரேன். அது சரியாகணும்னு சரியாகிறோம். மற்றபடி பொருளாதாரம் ஃபைனான்சியல் வைஸும் சரியா வந்துரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த அந்த நம்பிக்கை தான் யா. மேபி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியலையா. ஐயாவே சொல்லியிருக்காரு, இறைவனே நம்ம மன்னிக்கிறது கூட அது மன்னிப்பாரு. ஆனா அந்த 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 பெனிஃபிட் வந்து நம்மளோட செஞ்ச கர்மனாலதான் அந்த பெனிஃபிட் அவர் கொடுக்குற நன்மையும். அதனால மேபி நான் கூட பயிற்சி செய்யணும். அது நான் செஞ்சுதான் நான் மேல நோக்கி போக முடியும்னு நான் அந்த நம்பிக்கையோட இருக்கிறேன். அதுதான் நான் இந்த செஷன்ல நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். ஓகே, நீங்க கணவர், இது பசங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி எங்க மலேசியாவில் எங்க இருக்கிறீங்க? நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒர்க் பண்றேன்யா. இன்னும் வேலையில தான் இருக்கிறேன். வேலை செய்யறேன். இப்ப கான்ட்ராக்ட் ஒர்க்கா செய்யறேன். நான் above 60 இயர்லி கான்ட்ராக்டா நான் செஞ்சுட்டு வரேன். ஒரு மகன் தான், கணவர் இல்லையா. ஓகே ஓகே. அந்த வீட்டுல இருக்கோம். மகன் வந்து வேலை செய்யறாரு. பையன் எப்படி இருக்காரு? வேலைக்கு போயிட்டு இருக்காருங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவரோட வேலை வந்து ஓகே ஐயா. அது கடவுள் ஆசையோட அவருக்கு நல்லபடி நல்ல வேலையா கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். அடுத்தது வந்து அவரோட கல்யாணம் தான், திருமணம். அதுக்குன்னு அதுவும் நிச்சயமா நல்லபடி நடந்துரும். ஏஜ் என்ன ஆகுது பையனுக்கு? 25 ஐயா. 25. ஓகே, இன்னும் ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கலாம். ஓகே. சொந்த வீடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சொந்த வீட்டுல தான் இருக்கு. பையன் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. நீங்க பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ன் அண்ட் brought up மலேசியாவா? ஆமா ஐயா. அங்கே இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஏற்கனவே தொடர்பு இருக்கா? இங்க இருந்து அங்க போனவங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? இல்ல இருக்காங்க. மேபி தாத்தா வந்திருக்காரு மலேசியாவுக்கு இந்தியால இருந்து. ஆனா ஒன்னும் கனெக்ஷனே ஒண்ணுமே இல்லையா. அவங்க இந்த ஊரு ஒண்ணுமே தெரியல. இல்ல ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்களா, இல்ல பரம்பரையா நீங்க மலேசியாவுல இருக்கிறவங்களா? 3 தலைமுறை முன்னுக்கு வந்தவங்க. எஸ், இங்க இருந்து போனவங்க வந்திருக்காங்க. அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே இல்ல. ஒன்னும் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் யாரும் இல்ல. ஒன்னும் தொடர்பும் இல்ல. யாரு இங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியலையா. ஓகே. இப்போ உங்களுக்கு அங்க ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா? இருக்காங்க. தம்பி இருக்காங்க. என்னோட கணவர் சைட்ல எங்க அண்ணிமார்கள்லாம் இருக்காங்க.
சரி, ரைட், ஓகே. அப்படி நிறைய இங்க நம்முடைய இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சார்பாக நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க மலேசியாவில். ஏறத்தாழ லைவ்ல வரக்கூடியவர்கள் டைரக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடியவங்க 8 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அது இல்லாமல் இதுல தொடர்புடையவர்கள் அப்படின்னாக்க ஒரு அரௌண்ட் 25 கிட்டத்தட்ட இருப்பாங்க. பட் ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த குழுவில் உங்களுக்கு உங்களோட நம்பர் அவங்களுக்கும் அவங்களோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் எனி திங்ஸ் யூ ஹவ் கம்யூனிகேட் வித் தெம், அவங்க கூட நீங்கள் பேசலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு மாதமா கிட்டத்தட்ட ஆகுதா நீங்கள் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வர்றது? இல்லையா நான் ஒரு 5 months இருக்கும். நான் வந்து உங்களை அந்த கெட் கியூர்ட் அந்த சேனல் நான் பார்த்தேன். அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்துச்சு. எஸ். இந்த ஐயாவோட நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஆனா எனக்குன்னு மத்தவங்களும் இருக்காங்க அந்த கெட் கியூர்ட்ல என்னோட தெரிஞ்சவங்க. ஆனா அவங்க பார்க்கல அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே. இப்படி அவங்கள சொல்லி நான் வாங்க இந்த மாதிரி இப்படி பேசுறாங்க கர்மா பத்தின்னு. ஓகே. ஓகே. இந்த மன்னிப்பு நீங்க கேட்டுறீங்க, விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறதையும் காலை தொட்டு வணங்குறது, மன்னிப்பு கேட்கறது 3 கேட்டகரியை ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்கீங்க. இதுல இந்த விளக்கு ஏத்துனதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் தொடர்ச்சியா டாக்டர் சொன்னதுக்கு பிறகு விளக்கு ஏற்றுறதுலயும் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? காலை தொட்டு வணங்கணும் அப்படிங்கிறதுனால ஏன் தொட்டு வணங்கணும், அதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி? ப்ராப்ளம் இஸ் ஐயா, நான் வந்து மேபி ஐ டு நாட் ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இல்லை. இப்போ நான் காலை தொட்டு கும்பிட்டதுல ஐ கேன் நான் செஞ்சுட்டு வரேன். பட் எனக்கு ஃபீல் பண்ணல. ஐ டோன்ட் see any changes yet. Didn't realize but should follow. I following. நான் daily நான் செஞ்சுட்டு வரேன். I'm not stopping it. I'm daily doing it. But அந்த எனக்கு தெரியல, அந்த சேஞ்ச் ஒன்றும் தெரியல. இன்னொரு இப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. மன்னிப்பு கேட்கறதுனால ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை சன் அது பெட்டரா இருக்கு. கொலீக்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் பெட்டர் அப்படின்னா ஏற்கனவே எப்படி இருந்தது, இதன் பிறகு எப்படி இருக்குது மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு? இப்போ சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போடுவோம். இப்பயும் சண்டை வருதுதான். ஆனா சமாதானம் ஆயிடுவாரு. நல்லா திருப்பி என்கிட்ட நல்ல மாதிரி பேசுவாரு. அந்த சேஞ்சஸ் இருக்கியா? ஓகே. இப்போ சண்டை போட்டாலும் கொஞ்சம் சந்தோஷமா சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போட்டா காட்டா இருக்கும். ரைட். ஓகே ஓகே சுதாகர். ஓகே ரைட். ஓகே. அது நல்ல நல்ல விஷயங்கள் பகிர்ந்து. உங்களுடைய ஃபாலோ அப்ல பெரிய விஷயமா மன்னிப்பு கேட்கும்போது பையனோட, ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய உறவு அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய நம்பிக்கைன்னு சொன்னாலும் உங்களுடைய மகன் இல்லையா? அப்போ அவருடைய என்னதான் சண்டை போட்டாலும் அவர் கூடவே இருக்கணும். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய அந்த உறவினுடைய பலங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ சண்டை போடும்போது சில நேரங்கள் வருத்தமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது அது தெரிஞ்சுக்காது. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கும்போது அவங்க கூட சண்டை போடும்போது அது கொஞ்சம் வலியா தான் இருக்கும். அப்படி இல்லாம இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, பையனோட இருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி. பரவாயில்ல. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வேற ஏதாவது சொல்லணுமாமா? நன்றி. நேரலையில் மலேசியாவிலிருந்து வந்து வருகை தந்து நீங்க சொன்னமைக்கு நன்றி, மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து பேசலாம். ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பேசலாம் அடுத்தடுத்த வகுப்புல பேசலாம். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் இந்த மன்னிப்பு காலை தொட்டு வழங்குறது ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்றது ஒருத்தர் கேட்டா அவர் என்ன சொன்னாரு, கால் தொட்டு வணங்கும் போது தான் தெரியுது எனக்கும் ஒரு கால் இருக்குது, அது காலில் கருப்பா இருக்குது அப்படின்னு. கால் கருப்பா இருக்குதுன்னு அப்பதான் தெரியுது. அது இன்னொன்னு சொன்னாரு, காலை தொட்டு வணங்கும் போது தான் காலை என்னால தொடவே முடியல. குனிஞ்சி இப்படி தொடுவாங்க இல்லையா, குனிஞ்சு பார்க்குற தொடவே முடியலையே, காலை தொட்டு எப்படி வணங்குறது அப்படின்னு முட்டி போட்டு கீழே உட்காந்து தான் சார் இருக்கேன், அப்படியே நின்றுக்கிட்டே காலை தொட முடியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் தொட்டு பார்த்தா என்னால் தொட முடிஞ்சது. ரொம்ப பேர் சொல்லி நீங்க தொட்டு பார்த்தீங்களா காலை அப்படின்னேன். ரொம்ப பேர் அந்த காலை தொடுறதுல இது பண்ணல. இல்லைங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைமும் எழுதிக்கிட்டு இருக்கேன் காலை தொட்டு வணங்குதல்னு. அப்படியே மேடம்? யார்? அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கறது எல்லாமே டைமிங் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறேன். நைட்டு படிக்கிறது மட்டும் நான் டைமிங் போட மாட்டேன். ஆமா, நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் டயத்தை மட்டும் விட்டுறேன். நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலை தொட்டு கும்பிடுறீங்க கரெக்டா, ஈஸியா கால் தொட முடியுது அவங்களால? என்னால தொட முடியுது, என்னால தொட முடியுது. ரொம்ப பேர் தொட முடியலன்னாங்க. கால் தொடுறதுல ஆன்மீகத்தை தாண்டி காலை குனிஞ்சு தொடும்போது எக்ஸசைஸ், பெஸ்ட் எக்ஸசைஸ் அது.
ம். பரவாயில்ல, நன்றி. ரொம்ப பேர் காலை தொட்டாலே அது பெரிய புண்ணியம் தான். அவங்க காலை அவங்க தொடுறதே பெரிய புண்ணியம். உடம்பு ஹெல்த்தா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நன்றி. அடுத்தது வந்து சாந்தி மலேசியா சுதாகர் சார். வணக்கம், மியூட்ல இருக்கீங்க. அன்பான வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் சார். சுதாகர், எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் சார். ஓகே. என்னோட பையன் இஷ்யூக்கு தான் உங்ககிட்ட எஸ் 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 ஐயா, உங்கள்கிட்ட பேசின இப்பதான் உங்களை ஃபேஸ்ல பார்க்குறேன். நீங்க வந்துட்டு இருக்கீங்க, ஞாபகம் இல்லை. ரைட். இப்போ இந்த ஒரு 40 டேஸ் 45 டேஸுக்குள்ள இப்போ லைவ்ல வரேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல கொஞ்சம் பார்ப்பேன். ஆமா ஆமா ஆமா. பையனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அவன் பேர் கோகுல். கோகுல், எஸ் கரெக்ட். எப்படி இருக்காரு கோகுல்? நல்லா தான் இருக்கான் சார். இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. இதில் போட்டிருப்பாரு, ஜெகதீஷ் சார் சொல்லியிருப்பாரு. ஆமா, நான் சொல்றேன், நானே சொல்லணும்னு நினைச்சேன். ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி. நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது, ஆனால் எல்லாமே கர்மான்றது நல்லா புரியுது சார். ஓகே ஒருத்தர் நல்லவன் ஆகணும்னாலும் அது கர்மா இருந்தால் தான் ஆக முடியுது. ஓகே. கெட்டவனாரானா அவன் ஏதோ ஒரு பழைய கெட்ட கர்மா அவனை கெட்டவன் ஆக்கிடுது. இது பேசிக். ஓகே. இப்போ கிளாஸ்ல என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். குட் குட். அந்த கான்செப்ட் தான் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மெடிசன்ட்டாரு. எஸ். அது பேசிக்காக என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. ஓகே. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் மெயினாக கிடைக்கிறது. அது எல்லாத்துக்கும் வர்றது. ஓகே. அது இல்லாமல் டாக்டர் ஐயா சொன்னது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் மெடிசனேன்ட்டார். ஆமாம் ஆமாம், கரெக்ட், வெரி குட். அப்புறம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. ஓகே. நம்ம எது எடுத்தாலும் நெகட்டிவாக தானே பார்க்குறோம், கிரிட்டிக்கலாக பார்க்கறது. ஓகே. அது அப்புறம் ஓவர் திங்கிங்கே வந்து ஸ்டாப் பண்ணுது. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுனால சொல்றீங்க? பெனிஃபிட்ஸ் ஆஃப் கெட்டிங் அப் ஏர்லி. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். ஓகே. எஸ். the whole day டென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது முதல்ல வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஓகே. இல்லைன்னா நம்ம ஜென்ரேஷன்னா 6:30 மணி 7 மணி தான் எந்திரிக்கிறது. வெரி குட் வெரி குட். அதுதான் இருந்துச்சு. இப்போ ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆன்லைன்லேயே வந்தேன். யூடியூப் பார்க்கறத விட்டுட்டு சீக்கிரமா எந்திரிச்சிருது. ரெண்டாவது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. ஆமா, ஏற்கனவே நீங்க நான்வெஜ்ஜா? நாங்கள் நான்வெஜ் தான், ஆனால் நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்ட்டாரு. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு இந்த 3-4 மந்த்ஸ். ஓஹோ, நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனா மாறி இருக்கீங்க? மாறிட்டோம். ஓகே. ஃபேமிலியே அது. இந்த சண்டேவில் மட்டும் அதுவும் இல்லை? அதெல்லாம் இல்லை. ஓகே. ஃபுல் ஸ்டாப். ஓகே. அது என்ன கொடுக்குதுன்னா, ஒரு காம்னஸ் கொடுக்குது மைண்டுக்கு. பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அதோட பெனிஃபிட்டு எது டீல் பண்ண போது ஒரு காம் மைண்டோட டீல் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் 2 ஃபிசிக்கல் டாஸ்க்கும் கொடுக்குறாரு டாக்டர் ஐயா, மென்டல் டாஸ்க்கும் கொடுக்குறாரு. எதில்? கிளாஸ்கில். ஓகே. அதில் ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றுங்க, விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அது அவர் சொன்னதுலேருந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் தெரியுதா? அது எனக்கு ரியலைஸ் பண்ண முடியாது. வெரி குட். ஓகே. அப்புறம் வந்து காலை தொட்டு வணங்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன, நமக்குள்ளேயே அந்த கடவுள் இருக்காரு. வெரி குட் வெரி குட். அந்த அதே கடவுள் தான் நமக்குள்ள. வெரி குட் வெரி குட். அப்ப நம்ம கும்பிடும்போது அதே கடவுள் தான் அதுவும். ஆமா, ஏன்னா அதுதான் ஈகோன்றது. நம்ம வந்து ஐ அப்படின்ற வரப்போது அந்த ஈகோ வந்துடுதுல, ஐ ஆம்ன்ற வரப்போது நமக்குள்ள அந்த கடவுள் இருக்காருன்னு உணர்ந்துட்டோம்னா, அப்புறம் நம்ம ஐன்றது அந்த ஈகோ போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் அவர் சொன்ன கான்செப்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா. அப்புறம் வந்து இந்த உஷத்து பானம் குடிக்கணும்ன்றாரு. எந்திரிச்சோன்னு டீ காப்பி. ஓகே.
அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. உஷத் பானம் எப்படிங்க? எனக்கு கிறிஸ்டல் இல்லைங்க சார், அது வரல. வரலன்னா தண்ணி வச்சுக்காங்கன்ட்டாரு. பூஜை ரூம்ல வச்சிருப்போம், அதை வெரி எடுத்து குட், வெரி குட், வெரி குட். 2 டம்ளர் குடிச்சிடுறோம். அது இன்னும் வாங்கல சார் அது. வரும் வரும், உங்களுக்கு வரும். நீங்க ம். பே பண்ணிட்டீங்க, லாங் டேர்ம் வெயிட்டிங்ல இருக்கீங்க. ஆமா. உங்களோட ரிவ்யூங்கிறது ஜூன் ரொம்ப மாசம். முக்கியம் மற்றவங்களுக்கு. ஓகே. ம் அது அது வந்து அது சாப்பிட சொல்லியிருக்காரு. நான் எந்திரிச்சோடனே நாங்க டீ, காஃபி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே. என்ன கத்துக்கிட்டோம்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். வெரி குட், வெரி குட் சார், வெரி குட். அப்புறம் வந்து அது உஷத் பானம் சாப்பிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? அது வந்து மெட்டபாலிசம் வந்து ஓரளவு ரொம்ப கரெக்டா பண்ணுது. என்ன எந்திரிச்சோடனே டீ, பண்றது? என்ன டோட்டல் பண்ணுதுன்னு மெட்டபாலிசம் ம் டோட்டல் மெட்டபாலிசம் வந்து நம்ம ஃபுட்டுனால வர மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து ரொம்ப கரெக்டா செய்யுது. அந்த உஷத் பானம் குடிச்சிட்டு பிறகு தான். அது என்ன மாதிரி மத்த பண்ணிருக்கீங்க? மெட்டபாலிசம் எப்படின்னா, நம்ம சாப்பிட்றது கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகி ஹங்கர் கொடுக்குது. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பசின்றதே இல்லாம சில பேர் டைமுக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அது டைம் ஆச்சு, 1 மணி ஆச்சு சாப்பாடு சாப்பிடணும் இல்லைங்களா? காத்தால 8 மணி ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேணும். பசி இருக்காது. ஆனா ஆமா ஆமா, சாப்பிடணும். சாப்பிடணும், இந்த டைம் ஆயிடுச்சு, டைம் கான்செப்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். பட் இந்த உஷத் பானம் குடிக்கும் போது என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, முன்னாடி எல்லாம் டீ காபி தானே குடிக்கிறோம். ஆமா ஆமா. அப்ப என்ன வருதுன்னா வித்தியாசம், மெட்டபாலிசம் கரெக்டா முடிஞ்சு அந்த ஹங்கர்னஸ் கொடுக்குது, பசி தெரியுது. அந்த டைம் வரப்போது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்துருது பசி. வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பசிச்சுதான் சாப்பிடணும்ன்றாங்க. பசிக்காம சும்மா சும்மா எடுத்து டைம் ஆச்சுன்னு எடுத்து எதையும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுல இருந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குது எதுல? உஷத் பானத்துல. ஓகே, நன்றி நன்றி, நல்ல தகவல். அப்புறம் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஐயா. ஆமா, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. என்னைக்கா நம்ம வெளியே போயிட்டோம்னா யூடியூப்ல பார்த்துக்கலாம். அதனால அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ அவர்கிட்ட செஞ்சதுலேருந்து என்னன்னா, கொஞ்சம் ஆன்செஸ்டர்ஸ் பிளெஸிங்ஸ் வருது. ஓகே. ஆன்செஸ்டர் பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்குது. எப்படி தெரியுதுன்னா, எப்படி ஃபீல் பண்றேன்னா, கனவுல கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா வர்ற மாதிரி இருக்கு அவங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஹார்டா வந்திருக்காங்க. ஆமா ஆமா, எப்பயுமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஏற்கனவே எப்படி இருந்தது? அப்படிதான் எப்பயுமே கொஞ்சம் ரொம்ப டெரரா தான் வருவாங்க. எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஏற்கனவே எப்படி கனவு வந்தது? ஏற்கனவே எப்படி கனவுல வந்து நம்மள திட்டுற மாதிரி, நம்மள விரட்டுற மாதிரி, அண்ணா முன்னாடி திட்டுவாங்களா? அதாவது நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் என்ன அதெல்லாம், அதுல ரத்தம் வர்ற மாதிரி திட்டுவாங்க. சரி. பட் இப்ப எப்படி வந்து திட்டுறாங்க? இப்பெல்லாம் ரொம்ப சாஃப்டா வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க மாதிரி, நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரி, அந்த மாதிரிதான் இருக்கு. ஜென்ரலா எப்படி நம்ம பழகுறோம் அந்த மாதிரிதான் நல்லா அமைதியா வந்து உட்கார்றாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் அந்த வரல. மாதிரிலாம் வரல. இந்த படத்துல டூயட்லாம் பாடுவாங்க, அந்த மாதிரி எதுவும் ஃபீலிங்லாம் வரல? அப்படிலாம் கிடையாது. இல்ல, ஜென்ரலா வந்து வீட்டுக்கு வந்து நான் அமைதியா திட்டாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். சம்திங் இஸ், அப்ப நம்ம ஏதோ தப்போ என்னமோ நமக்கு தெரியல, அது ஃபீலிங் வருது. அதுதான் எனக்கு சரியா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால அது உண்டு. ஏன்னா நேத்திக்கு நான் இது பேசும்போது சார் சொன்னாங்க, இப்போ இங்க வகுப்பில் கலந்து கொள்பவர்களுடைய முன்ஜென்ம ஆன்மாக்கள் இங்க வர்றாங்க. அண்டு முன்னோர்கள், இப்ப சொல்றேன் இல்லையா, அப்பா இல்லைன்னா அப்பா அந்த மாதிரி முன்னோர்கள் இங்க வருது. இப்போ இது சார்பா யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க, அது இந்த மனமாற்றம் அடைகிறார்களோ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய நெகட்டிவ் தாட்ஸால சில டிசீஸ் வரும், சில ப்ராப்ளம் வரும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகுது அப்படின்னு எடுத்து சார் சொன்னாங்க. மேபி அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு இருக்கலாம். நன்றி, சொல்லுங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டல் கொடுத்தல் வந்து டெய்லி ஹோல் ஹார்ட்டடா படிக்க சொல்லியிருக்காரு. சரி, அதை ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே. இப்ப அது ஃபாலோ பண்ண என்ன நடக்குதுன்னா, ஏதோ கொஞ்சம் சஃபரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. மனசு டெய்லி சஞ்சலம் பண்றது, கவலைப்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ரொம்ப ரேப்பிடா சொல்ல முடியாது. ஏன்னா நானும் இப்ப இந்த 45 நாள் தான் இதுல சீரியஸா இறங்கி ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க?
ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். வெரி குட், வெரி குட். ஓகே. அதாவது கஷ்டம் இல்லாதனால கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா டென்ஷன் இல்லாம இருக்கும்ல. அதுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நம்ம டென்ஷன் ஆயிடும். ஓகே, ஓகே. அப்புறம் அசுப் செலவுகள் குறையுது. அசுப செலவுகள், சுப செலவு, அபுச. ஓகே. இந்த மன்னிப்பு கொடுக்கறது கேட்கறது என்னன்னா நம்மளோட வேஸ்ட் ஆஃப் இது ஃபைனான்ஸ் வேஸ்ட் தேவையில்லாத பண்றது செலவுகள் வந்து குறைக்கப்படுகிறது. அது ஐயா வந்து அசுப செலவுன்னு சொல்றாரு. சித்தர்கள் சொல்றது. அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கன்றாரு ஐயா. ஓகே. அது வந்து 40 நிமிஷமாவது பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு கிளாஸ்ல. ஆமா. எனக்கு 1/2 மணி நேரம் டு 40 நிமிஷம் வரைக்கும் என்னால எனக்கு கிறிஸ்டல்லாம் இல்ல, அமைதியா உட்காந்து அவர் வந்துரும். ஆல்ரெடி நீங்க பே பண்ணிட்டீங்க, வந்துரும். அதனால கொஞ்சம் அமைதியா உட்காந்து மூச்சு கவனிச்சுக்கிட்டு அவ்வளோதோட ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் அஸ் யூஷுவல் நான் போய்க்கிறேன். சரி, ஓகே. இது அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஒண்ணு மெயினா சொல்ல வேண்டியது, கர்மா இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் ஆல் தி குட் அண்ட் பேட் திங்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். ஓகே, ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? சாரி, நான் வந்து ஐ வாஸ் born and brought up in சென்னை தான். சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஓகே. லாயலால டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன் கம்பெனிக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ். பிசிக்ஸ். ஓகே, வெரி குட். லாயலால 82 செட். ஓகே. இல்ல அங்க இருந்து இங்க செட்டில் ஆகுங்க, நீ இங்க இருந்து அங்க மேரேஜ்க்கு மேரேஜ் டியூ டு தி மேரேஜ் இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். வெரி குட். உங்களோட ஹைலைட் பசங்களை பத்தி அப்புறம் சொல்லலாம் இல்லையா? இதை சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த ஹோல் டே என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த தாட்ஸ்னால கிளட்டர் ஆயிடுது நம்ம மைண்டு. ஒன்று போக ஒன்று செயின் லிங்க் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடுச்சு. தாட்ஸ் குறைஞ்சு டீக்ளட்டரிங் சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல. தாட்ஸ் மைண்ட் இருக்கு. தாட்ஸ் ரெடியூஸ். உங்களுக்கு இவர் சொல்றது எண்ணங்கள் குறைந்தாலே செயல்கள் வந்து முழுமை பெறும். அந்த எண்ணங்கள் அற்ற நிலை தான் தியானத்தினுடைய உச்சம். ஆன்மீகத்தினுடைய நோக்கம் எண்ணங்கள் அற்ற நிலை தான். அப்போ உங்களுக்கு தாட்ஸ் குறையுதுனாலே நீங்க படிப்படியா ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, சொல்லுங்க. ஐயா சொல்றது என்னன்னா, நம்ம நாள் முழுசு வந்து ரொம்ப காஷியஸா தாட்ல இருந்து, வேர்ட்ஸ்ல இருந்து, ஆக்ஷன்ல இருந்து கரெக்டா காஷியஸா மூவ் பண்ணணும்னு தான் சொல்றாரு. டெய்லி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் இல்ல பழகிறோம்னா கூட நினைப்பு, எண்ணங்கள், சொற்களால், செயல்களால் கரெக்டா இருக்கணும்ன்றது. ரைட். ஓகே. திஸ் வில் இன்க்ரீஸ் தி குட் கர்மா. நம்ம அதுல வந்து நெகட்டிவா கொடுக்காம இருந்தா, நெகட்டிவ் பேசாம இருந்தா, நெகட்டிவ் செய்யாம இருந்தா, தட் வில் இன்க்ரீஸ் அவர் குட் கர்மா. அது சைமல்டேனியஸ் இட் வில் நியூட்ரலைஸ் தி பேட் கர்மாஸ். இதுதான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நான். இது வரைக்கும் எனக்கெல்லாம் யாரும் இத சொன்னது கிடையாது இப்படி. ரைட். ஓகே. ஓகே. ஆனா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா தானமும் தர்மமும். ஓகே. அது அவர் ஐயா கத்து கொடுத்ததுதான். ஓகே. அது செய்யுங்கன்றாரு. நான் இந்த அமாவாசை கம்பல்சரி செஞ்சிடறேன். டைம் கொஞ்சம் ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு போயிடுதோ நம்ம செய்யறதுன்னு ஒரு இது இருக்கு, எனக்கு பயம். அதனால பெரிய லெவல்ல பண்ண முடியல, ஒரு சிம்பிளா பண்ணிக்கிறேன் தானமும் தர்மமும். சரி, பரவாயில்ல. ஐயா என்னைக்கு தர்மத்தை பத்தி கம்ப்ளீட்டா அந்த நாலேஜ் கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ஸா போலான்னு ஃபுல் ஸ்விங்ல இறங்கி அடிக்கிறது. யாராரு கேக்குறாங்களோ என்னென்ன கேக்குறாங்களோ அடிச்சு காலி பண்றது. ஓகே, வெரி குட். ஓகே. ஐயா வந்து சர்வீஸ் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி பண்ணணும்ன்றார். ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த எங்க ஏரியால இருக்கிறதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். மெம்பர் ஆகலாம், இல்ல எம்எல்ஏ, எம்பி இல்ல அப்படி ஏதோ அந்த ஆபீஸ்ல போய் இதை கேட்கணும், அதை கேட்கணும், கார்பரேஷன்ல போய் இதை சொல்லணும், அதை சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட 4 பேரோட போனா தானே. ரைட். ஓகே, நல்லது. அதுதானே அவர் சொல்றாரு, என் மனைவி என் மக்கள் இருக்க கூடாதுன்னு. சூப்பர், சூப்பர். இத்தனை நாள் நம்ம வந்து என்னன்னா நம்ம எதுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு போகணும்னு பார்த்தோம். இப்ப நல்ல பிரச்சனையா இருந்தா போறோம். வெரி குட். கூட எல்லாரோட தான், எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செஞ்சுட்டு வந்துடுறோம். அத கடைசியா நான் என்ன சொல்லணும்னா, டாக்டர் ஐயா இஸ் எ ப்ரிஷியஸ், இன்வேல்யூபிள், நோபல் சோல் who has also imbibed
sincerity, dedication, and selflessness. Good. Thank you, my Okay. Almighty, Okay. all Siddhas, Devadagals, and you also, sir. Thank you very much. தேங்க்யூ வெரி மச் சார். அண்டு இது கோகுலோட சேஞ்சஸ் நான் பெருசா பார்க்குறேன். Google வந்து இப்ப is far better, and his medicines has been dropped to 50%. Yeah, that is I really அவருக்கு அமாவாசை அந்த பௌர்ணமியில கொஞ்சம் பிரச்சனை வரும். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிடுச்சு. and also ஆனா இன்னி இஸ் நாட் ஃபுல்லி ரெக்கவர்ட், பட் ஆனா I understood before that he is talking. அவர் வந்து சொல்லலாமா? இல்ல, அவரு he was suffering from schizophrenia. ஓகே. டிப்ரெஷன்ல அது ஒரு இல்ல அதுல நான் அவர்கிட்ட ரியலைஸ் பண்ணது, அவர் ஏற்கனவே இருந்த பொழுது சில விஷயங்கள் இருந்தாரு கொஞ்சம் அதுக்கு பிறகு நான் சொல்லும்போது அதை நம்ம அவரே வந்து நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன் அந்த அது அவரு இப்ப வந்து ஒரு 30 டேஸா தான் ஒரு 40 டேஸா தான் மன்னிப்பு கொடுக்கறது கேட்கறதும். அமாவாசை பௌர்ணமியில அவருக்கு ரொம்ப அது விக்ரஸ் ஆகுது, ஆக்டிவ். ஆமா, ரொம்ப இது அஜிடேஷன் ஆயிடும். அவரோட சொன்னாரு, நான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில டைம் உங்களே அடிக்கிறதா. அதே மாதிரி தாட்ஸ் அவர் சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வர தாட்ஸ் எல்லாமே இறைவன் கிட்ட இருந்து தான் வருது தவிர, நான் செய்திச்சிட்டேன், நான் இதை படிச்சுட்டேன், நான் இதை முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் வந்து thoughts are coming from somewhere. Given by the God. Yes, sure. அதுல that is in by ஐயா சொல்றது by அவர் கர்மான்றாரு. அதுதான் ஒரு கோகுல் என்கிட்ட அன்னைக்கு பேசும்போது நீங்க கொடுத்து பேசுங்க சார் அப்படின்னு பேசுறப்ப அவர் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி. அப்போ அவர் சொல்றாரு, சில டைம்ஸ் நான் நடந்துக்கிறேன், ஆனா ஏன் நடந்துக்கிறேனே தெரியல. அப்ப அது வந்து நாங்க ரியலைஸ் பண்ணிட்டோம். என்னன்னா ஐயா சொல்றது 100% ரைட்டு. நம்ம எதுவுமே இங்க சாதிக்கிறது இல்ல, உங்களை சாதிக்க வைக்கிறது தான். ஆமா, அதுதான் உங்களை திட்டுறேன்னு சொன்னாரு அந்த அமாவாசை. என்ன அறியாமலே நான் திட்டுறேன், அடிச்சிருக்கேன், கோமா பேசுறேன், ஆனா ஏன் பேசுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னாரு. அப்புறம் அவரை வந்து இந்த மாதிரி சில டைம்ஸ்ல வந்து மைண்ட் ரிலவெண்டா பேசியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, திட்டுறாங்க. அப்போ நான் என்ன பண்றது, என்ன இந்த மாதிரி திட்டுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சொன்னேன், ரொம்ப ரியலைஸ் பண்ணிருக்காரு. யாரோ பேசுறது வந்து ஆடியோ வீடியோலாம் இல்ல, மைண்ட்ல சொல்லுது. அவரு அதான் மனம் வந்து இன்னும் கொஞ்சம் மனநிலைங்கிறது நல்ல நிலைமைக்கு வரணும். இப்போ 50% ஆமா, நெத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், இப்ப கம்ப்யூட்டர் கொஞ்சம் போடுறான். அல்ல அந்த இது நான் பார்த்தது பிறகுதான் எனக்கு ரியலி ஷாக்டு. அந்த சார் பேசுனதை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாரு இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட். அதுக்கப்புறம் தான் ஜெகதீசன் சார் உங்களை கம்யூனிகேட் பண்ண சொன்னேன். அது ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருந்தாரு. நான் இந்த மாதிரியான சூழல்ல ஒருத்தர் இருக்கிறவர் எப்படி இதை பண்ண முடியுதுன்னா, அப்போ கான்சியஸா ஹி இஸ் பர்ஃபெக்ட் ரைட், பட் சம்திங் வில் கெட் ஃப்ரம் த மெடிசன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் வில் கெட் ஃப்ரம் த டாக்டர். டெஃபினெட்லி ஹி கேன் கியூர் 100%. as well as in your younger sir also, how is he? அவன் அதே மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு நாங்க இனி புக் பண்ணல, அவங்களுக்கு முடிச்சிட்டு சொன்னோம். ஆனா சொல்லிட்டு ஐயா கிட்ட இந்த மாதிரி சின்னவன் அதே மாதிரிதான் ஏக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு. இப்ப பெரியவரும் வீட்டுல தான் இருக்காரா, வெளியில போறாரு? இல்ல அவர் வெளியே போறான். வேலைக்கு போறாரு. அப்போ வேலைக்கு போயிட்டு அந்த பிபிஓ மாதிரி இருக்கு, சம்பளம் இல்ல, சும்மா ஜஸ்ட் லைக் இந்த 1 month அப்படி ட்ரைனிங் மாதிரி போட்டு இடையில போகாம வீட்ல இருந்திருந்தாரு நினைக்கிறேன். ஆமா, கம்ப்ளீட்டா வீட்ல தான் இருந்தாரு. we are suffering for the past 15 years, not 1 year 2 year. 15 years 15 வருஷமா. அது நான் அப்போ 7-8 வருஷமா நாங்க இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிடுறோம். ஓகே, ஆனா பட் வீட்ல தான் இருந்தாரு. வீட்ல தான் இருப்பாரு, போக முடியாது. ஏன்னா டிரைவிங் பண்ண முடியாது 2 வீலர். ஏன்னா மைண்ட் எதையோ சொல்லிக்கிட்டே இருக்குது. டோட்டலி பாதிக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன். என்ன வண்டியில் நம்ம போறது ரொம்ப ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வேணும் ரோட்ல போனா. ஓகே, இது அவனோட மனம் உள்முகமா இருக்குன்றாங்க. ஆமா, அப்ப மைண்ட் இருந்தது, இப்ப உள்முகமா இருக்கு. அதே மாதிரிதான் சின்ன பையனும் இருக்காருங்களா? இல்ல சின்ன பையனா அதே மாதிரி ஏதோ. ஆமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அவன் கொஞ்சம் செல்ஃப் ஸ்பீச்சிங். ஓகே, செல்ஃப் ஸ்பீக்கிங் அவனா பேசிக்கிட்டு இருப்பான். ஓகே. அதான் ரெண்டு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, ஒன்னும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி மனநிலை தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது 100க்கு 100
பூர்வ ஜென்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல சரி பண்ண முடியும். அதான் நான் கத்துக்கிட்டது. இல்ல அதுக்கு கியூரபிள் ஏன் அது வருது அப்படிங்கிறதுக்கான விஷயம் சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லையா, இது எல்லாருக்கும் இல்ல, யாரோ ஒருத்தர் வருது, ஏன் அது உங்களுக்கு வருது அப்படிங்கிறதும் அவருடைய அவருக்கு மட்டும் இல்ல, அவர் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு நீங்களும் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள், அதனாலதான் அவர் உங்களுடைய மகனாக வந்திருக்கிறார் அப்படிங்கிற நிறைய தகவல் இருக்கு. அது தொடர்பா தொடர்ந்து பேசலாம். உண்மையிலேயே மனம் திறந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் யூ ஹவ் நோட்டட் அண்ட் வில் கெட் ஏ கிளாரிட்டி அண்ட் கிவ் த சம் அப் எவ்ரி திங் by your own mind, and also shared your own experience about your son, younger son and elder son. அவங்களோட ப்ராப்ளம் இது டாக்டர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது தொடர்பாக இன்னைக்கு டெஃபினட்டா சார்ட்ட நான் பேசிட்டு ஆல்ரெடி ஹீலிங் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விக்ரஸா இருந்து உடனே ஃபோன் பண்ணியிருந்தீங்க. உடனே இருந்துட்டு சார் இப்போ ஹீலிங் கொடுக்க சொல்லியிருந்தார். அவரும் உடனே கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு 1 hourல எனக்கே சொல்லியிருந்தார், அவங்கள்ட்ட கேளுங்க, இப்போ குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் பொறுமையாக டெஃபினட்டா மாறிடும் சொல்லியிருந்தாரு. ஓகே, But he has to come out from this totally. ஓகே. அண்ட் அவருக்கு இப்போ அவர் ஏஜ் வேற ஆயிடுச்சு, அதனால நீ மேரேஜ் பண்ணணும் பெரியவனுக்கு. ஏஜ் இதெல்லாம் இருக்கு. 37. 37. ஆமா, 37 கண்டிப்பா பண்ணி ஆகணும். சரி, ஓகே, நல்லபடியா நடக்கும். முதல்ல அவருடைய அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது முழுமையா சரி செஞ்சிட முடியும் சார் சொல்லியிருக்கிறாரு. ஷார்ட்லி உங்களுக்கு மெடிசன் ரெடி பண்ணிட்டாங்க, ஷார்ட்லி வந்துடும். இது தொடர்பாக இன்னைக்கு டெஃபினட்டா டாக்டர்கிட்ட உங்கள்கிட்ட 2வது பையனுக்கு அடுத்தது செய்யணும் சார். சரி, அடுத்தது 2வது பையனுக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுத்துரும், 2வது பையன் பண்ணலாம். நன்றி, உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பர்டிகுலரா யாரும் சொல்லாத விஷயம் உஷத் பானம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறீங்க. உஷத் பானம்ங்கிறது கிறிஸ்டல் அல்லது ஏதாவது இந்த நவரத்தின கற்கள் அப்படிங்கிற விஷயத்த சார் சொல்லியிருந்தாங்க. பட் அது இல்லைனாலும் மன ரீதியாக நினைத்து அந்த வாட்டர் குடிக்கிறது உஷத் பானம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால மெட்டபாலிசமா என்ன நடக்கிறது, டைஜஷன், பசிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த புதிய தகவலா சொல்லியிருக்கிறீங்க. விளக்கேற்றுறது, அப்புறம் மன ரீதியாக மன்னிப்பு கேட்கும்போது ஐயா வந்து பிசிக்கல் டாஸ்க்கும் கொடுக்குறாரு, மென்டல் டாஸ்க்கும் கொடுக்குறாரு. ஆமா, அதாவது பிசிக்கலா சிலது இந்த மாதிரி காலை தொட்டு கும்புறது, விளக்கேற்றுறது, இது நம்ம செய்யறோம். ஆனா இந்த மென்டல் டாஸ்க் தான் மெடிடேஷனு, மன்னிப்பு கேட்கறது எல்லாம் ஹோல் ஹார்ட்டடா செய்ய வேண்டியது. ஓகே, ரைட். நம்ம ஆளு ஆபீஸ்ல சொல்லுவாங்க, இந்த ஆபீஸுக்கு போனாலே மென்டல் டார்ச்சராகவும் இருக்கு, பிசிக்கல் டார்ச்சராகவும் இருக்குது, இப்படி போக முடியல, அப்படி போக முடியல. பட் இது வந்து ரிலாக்ஸேஷனாக டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. நல்லதுதான், அப்பதான் அந்த இன்வால்மெண்ட் வரும். ரைட், ஓகே. நம்ம மட்டும் இல்ல, நான் மட்டும் செய்யறது ஒண்ணும் இல்ல, ஃபேமிலி டோட்டலா இன்வால்மெண்ட் வரணும்ல. ஆமா, அந்த சப்போர்ட் இருக்கணும், அது ரொம்ப மெயின் இல்ல. அத நம்ம செய்ய நான் 10 வாட்டி செஞ்சா நீங்க ஒரு தடவை போய் செய்வீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் அப்படியே பழகிடும், அவ்வளவுதான். ஓகே. So I have to thank Dr. Ilango sir. டெஃபினட்டா சொல்லிடுறேன், கன்வே ஒரு மெசேஜ் டு டாக்டர். அண்ட் இப்போ ஒரு டாக்டர் வந்து சொன்னது என்னன்னா, நம்ம சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்றதுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது சார் சொன்னதை விட ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஃபுல் செஷன் வந்து அதோட மெயினா கன்சிஸ்டன்ட்டா செய்யணும். எஸ், ஹோல் ஹார்ட்டட் டெடிகேஷனா பண்ணணும். ஓகே, அதான் மெயினிங்க. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்களோட ரிவ்யூவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப நன்றி. இதை எடுத்து வந்து கவி சாரதி மேடம் இப்போது விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக திருமதி சொற்பெரும் தேவி கவி சாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க மேடம். ஐயா நல்லா கிளியரா கேக்குதுங்களா ஐயா? பக்காவா கேக்குது மேடம். ஆரம்பிக்கலாம் ஐயா. நான் ஒரு 3 விஷயம் சொல்லலாம்னுட்டு இப்போ ஒரு மாலை போட வர்றாரு, விழா குழு சார்பாக உங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுது. பேசுங்க. சார் ப்ளீஸ் சார். இப்போ நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதும் எங்களை எப்ப நாங்க ரைஸ் பண்ணமோ அந்த டைம் எங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரைஸ் பண்ணாங்களோ அந்த கேப்ல ஒருத்தர் அழகா கூட்டிட்டு வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. இதே மாதிரிதான் நம்ம ஒரு பிறவிலையும் நம்ம இறைவன்கிட்ட நோக்கி நம்ம வரணும். நம்ம கிட்ட இருந்து அந்த தேடல், அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் வரும்போது கரெக்டா அந்த இறைவன் வந்து எந்த நேரத்துல நம்மளை அழைக்கணுமோ, எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டாந்து இங்க சேர்த்துட்டு தான் நான் வந்து இறைவனுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் உங்களுக்கும் நம்ம ஆன்மநேய சகோதரிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க ஐயா. ஓப்பனிங்க டாப் கியர்ல போறீங்க. ஓகே, நன்றி.
ஓகே பேசுங்க. ஐயா, இந்த மன்னிப்பு வந்து ஒரு மாபெரும் மருந்தா நான் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா ஓகே. இத வந்து நம்மளை சுத்தி இருக்கிற கொட்டி கிடக்கிற பிரச்சனைகளுக்கு இதை நம்ம ஒரு சொல்யூஷனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ம். அதோட ரிசல்ட் வந்து அழகா கொண்டு வந்து சேர்க்குதுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட அப்பாவோட விஷயத்துல நான் அதை கவனிச்சேன் நானு. இது பழைய ஒரு ரொம்ப வருஷத்து மேட்டர். ஆனா அப்பாவை வந்து அவருடைய அண்ணா படிக்க வச்சாரு. பட் சம்ஹவ் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நமக்கு நம்ம அப்பா அப்படி தம்பினாவே எல்லாமே அவங்களுடைய பணத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வச்சு நம்மளை வந்து ஒரு ராங்காவே அவங்க வந்து ஏத்துக்கவே இல்லை. ஈவன் அப்பாவுடைய மேரேஜுக்கு அப்புறம் கூட என்னோட சித்தப்பா பசங்களுக்கெல்லாம் அவங்க ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் ஒரு 10 பைசா இல்ல 50 பைசாலாம் கொடுப்பாங்க. எனக்கு கொடுப்பாங்க, நான் போய் நிப்பேன், ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா இப்போ வந்து எத்தனை வருஷம், 50 வருஷமா தொடருதுங்க ஐயா. ஸோ நான் வந்து இதெல்லாம் இப்பவும் அந்த 50 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அந்த டிஃபரன்சியேஷன் சொல்றேன். சரி சரி அந்த ஓகே. டிஃபரன்சியேஷன் வந்து அந்த மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும். நம்மள வந்து அது மாதிரி பிரிச்சுட்டே இருப்பாங்க. பெரியப்பாக்கு கொஞ்சம் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கும். பட் நம்மள ப்ரொஜெக்ட் பண்ற விதம் வந்து அந்த மாதிரி ராங்காவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து அப்போ என்ன ஆச்சுங்கன்னா, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கும் போது நான் அப்பா கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அப்பா வந்து ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாருங்களா. அப்போ வந்து அவருக்கு என்னன்னா, நம்ம பண்றது கரெக்டா பண்றோம், நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் அவருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பரவாயில்லப்பா, இப்போ நம்ம இப்ப தெரியாது, இப்ப நமக்கு இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்ப பண்றது மட்டும் கிடையாது, பின்னாடி நம்ம வந்து டன் கணக்குல சேர்த்து வச்சிருக்கிறோம், அதோட எஃபெக்ட் தான் இப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா புரியுதுங்க ஐயா. அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 1000 மன்னிப்பை போட்டு வச்சாலும் அவர்கிட்ட தப்பு கிடையாதுங்கப்பா அப்படின்னு மாதிரி நான் லைட்டா சொன்னேன். ஆனா அவர் வந்து அப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கும் ஒரு மெசேஜ் போட்டுங்க ஐயா, அப்பாக்காகவும் பெரியம்மாக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா அவங்க சார்பில். ஏன்னா நானும் அவங்கள இன்வால்வ் ஆயிருக்கேங்க தானங்க ஐயா, அதனாலதான் கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. அதனால நான் என்ன பண்ணேங்க ஐயா, மனமுருகி அப்பா சார்பா பெரியம்மா கிட்டயும் பெரியப்பா கிட்டயும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா. அப்போ இது நடக்க நடக்க என்ன ஆச்சுன்னா, இது என்ன ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதான் என்ன நடக்குதுங்கன்னா, அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. அதாவது அந்த தையில வந்து நர்வ் வந்து இழுக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு. அது அப்படியே ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்படியே போயிட்டே இருந்தது. மெடிசன்ஸ் பிசியோலாம் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒர்க் ஆகலைன்னா ஒரு நர்வ்ல வந்து ஏதோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் மாதிரி ஸ்பைன்ல கொடுக்கணும், அந்த சியாட்டிகா பெயின் மாதிரி இருக்குது அதுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் அதுவும் ஒர்க் ஆகலைன்னா நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாவுடைய ஸ்டேஜ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஏதோ சென்னையில் ஒரு குளோபல் ஹாஸ்பிட்டல் இங்கே போயிட்டு அங்கே வந்து அந்த சியாட்டிகா பெயினுக்கு வந்து ஒரு ஸ்பைனில் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஐயா. 4 நாள் ஆயிருக்குங்க ஐயா. இப்போ பாதி அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குங்க ஐயா அவருக்கு. ஒன்றா சர்ஜரிக்கெலாம் போகலை. எனக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த காலகட்டத்தில், இந்த 1 மாதம் காலகட்டத்தில் நான் யார்கிட்ட நான் மன்னிப்பு ரொம்ப கேட்டணும். ஏன்னா அவங்க கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு நீலாம்பரி கேரக்டர் மாதிரி. ஒரு வாட்டி நம்மளை ராங்காக இமேஜின் பண்ணிட்டாங்கன்னா இறங்கியே வர மாட்டாங்க ஐயா அவங்க. அந்த மாதிரி கேரக்டர். அவங்கள பார்வையில் நம்ம என்ன பண்ணாலும் அது சரினே படாது அவங்களுக்கு. நம்ம நம்ம வந்து கிட்டவே பேர் என்ன? பேரு நீலாம்பரியா? இல்லைங்க ஐயா, சரி பரவாயில்ல. இல்லைங்க ஐயா. அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, காது வலி வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐயா. இப்போ அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே ஏஜ்டு. அப்பாவுக்கு வந்து 77 வயசு. ப்ராபப்ளி அவங்களுக்கும் அந்த 70ஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 75 to 80 அந்த ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. இப்போ நான் 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மேஜிக் மாதிரி இது சரியாச்சு, அப்படியே ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்ததுங்க ஐயா. ஆனா இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்களும் ஹீலிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின் போது எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அப்புறம் கூட ஒரு மெசேஜ் போட்டேன், ஐயா நான் அவங்க அப்பா கிட்ட வந்து இப்பெல்லாம் நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, ஏன்னா நல்லா இருக்கிறதுக்கான வழி ஆரம்பிச்சிடுச்சுன்னு மட்டும் என்னோட ஆழ் மனசுல ஆன்சர் வந்துருச்சுங்க ஐயா. அப்புறம் இப்போ நான் கேட்கும் போது இப்போ என்னன்னா 2 பேருக்குமே அந்த உடல் நலத்துல வந்து காமிக்குது. இப்போ 2 பேருக்குமே காமிக்குது. ஒரு பக்கம் அவங்களுக்கு அதிகமான லெவல்ல காமிக்குது, இவருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஈடு காமிக்குது, அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுனா, ஸோ 2 பேருடைய அந்த கர்ம வினையும்
குறையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு மட்டும் புரிஞ்சுச்சுங்க ஐயா. ஓகே ஓகே. இது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் தானங்க ஐயா? எனக்கு கரெக்ட் அதுதான் கரெக்ட். உங்ககிட்ட நான் கேட்கறேன். ஏற்கனவே சொல்லிடுவேன். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். அந்த லெவல் வந்துட்டு இருக்குதுங்க ஐயா. ஸோ இதை வந்து இப்போ ஒரு படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன் முடிஞ்சு அடுத்து ஃபைட் வரும், அது முடியும். இதெல்லாம் ஏன்டா வருது அப்படின்னா கிளைமேக்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு சீன் மாறுது. ஸோ இப்போ வரைச்ச சீன் இப்போ இருக்கிற நிகழ்ச்சி மட்டும் பொறுத்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, அடுத்து வந்து இதை நம்ம நல்லதை நோக்கி இதெல்லாம் கழியறதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நல்லா உணர்ந்தங்க ஐயா. ஸோ அதை வந்து மன்னிப்பு தான் வந்து இப்போ நான் வந்து அப்பா கிட்ட போயிட்டு வரும்போது அப்பா கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி மன்னிப்பு அறிக்கையெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுப்பா. சாதாரணமாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு காமெடியாக சில்லியாக தோணும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றது அவருக்கு உணர்ந்திருக்கேன் ஐயா. அவரும் வந்து உன்னோட அக்கா தங்கச்சிங்க முக்கியமா நான் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லல, உங்க அண்ணா அண்ணி அந்த மாதிரி லிஸ்ட்ல அந்த உறவினர்கள் வரும்போது இவங்க எல்லார்கிட்டயும் முக்கியமா அம்மா கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க ஐயா. அவரும் அவங்க ஒரு காலத்துல நீலாம்பரியா இருந்தாலும் இருந்திருப்பாங்க. இருக்கு ஐயா. எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட்னு இப்பதான் ஐயா புரியுது நமக்கு. அது சொல்லியிருக்கேங்க ஐயா. அப்போ பண்றாரு. ஸோ இது கூடிய சீக்கிரம் இதுல இருந்து இதெல்லாம் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு வெளியில வருவாங்க. அது ஏத்துக்கிற தன்மை ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸே வரலங்க ஐயா. நமக்கு மட்டும் ஏன் இந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சூழ்நிலை, அதுக்காக தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நடக்குது. சம்பவம் அது இவங்க 2 பேர் கூடயும் நம்ம வந்து ரிலேட்டடா இருந்த காரணத்தினால தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்றது உணர முடிந்ததுங்க ஐயா இந்த மன்னிப்பு கேட்டதுனால. அதே மாதிரி அவங்களால நம்ம மன வருத்தம் பட்டிருப்போம் இல்லைங்களா, அது மன வருத்தம்லாம் அப்ப சின்ன வயசுல நமக்கு தெரியாத மன வருத்தம் இருந்தது. அதையும் கூட இப்ப நம்ம வந்து மன்னிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பும் நம்ம அதை கொடுக்குறோம் ஐயா. இது ஒரு பெரிய ஒரு மாற்றமா என்னோட லைஃப்ல அந்த நீலாம்பரி அம்மா சாரி இந்த நீலாம்பரி அம்மா ஏதாவது கொஞ்சமாவது நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மாற்றம் தெரியுதா? மெயின் அந்த மாதிரி இல்லைங்க ஐயா, அவங்கள நான் இன்னும் பார்க்கல, ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். கண்டிப்பா மாற்றம் இருக்கும் ஐயா, கண்டிப்பா இருக்கும். ப்ராபபிலி அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்களே தவிர ரியலைஸ்டுங்கிறதானே முக்கியம். இப்போ அப்பா பெரிய பாப்பா அந்த சைடுல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? மன்னிப்பு கேட்ட பிறகு ஓரளவு உங்களால சேஞ்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு. ஐயா இப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த மாற்றங்க ஐயா இப்போதைக்கு. ஆனா ஃபேஸ் அளவுல நாங்க போய் பார்க்கல இன்னும் அவங்கள. மனதளவுல மாற்றம் நடந்திருக்கும் ஐயா, கண்டிப்பா நடந்திருக்கும். அது இல்லாம முக்கியமா ஆப்ரேஷன் நோயுற்றவர்களை குரான்ல சொல்றது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நபிகள் நாயகத்தின் அவங்களை நான் எங்க பாக்குறதுங்கும் போது, யார் நோயிட்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்தியுங்கள், அங்கு நான் இருப்பேன் அப்படின்றாரு. அப்போ எவ்வளவு கோபமா இருந்தாலும் நீங்க பாதிக்கப்படுகின்ற போது நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது இருந்தா அவங்கள போய் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய ஆறுதல். எவ்வளவு கோபம் வேகம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட மாறிடும். அந்த அந்த சூழல் வந்து மாற்றும். அதை விட முக்கியமா நான் பல முறையில நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். இறந்து போறாங்க இல்லையா, யாராவது இறக்குறாங்க, அந்த இறந்த சம்பவத்துக்கு போய் பாக்குறாங்க இல்லையா, போய் துக்கம் விசாரிக்க போறாங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் மறந்து போறோம் இல்லையா, ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தாலும் கூட அந்த டயத்துல எத்தனை பேர் வந்தாங்கிறது அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க வந்தீங்க அப்படிங்கிறது. அதிலும் பர்டிகுலரா முதல்ல வர்றாங்க இல்லையா, அதுல கான்சியஸா நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அந்த துக்கத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் அந்த டயத்துல வர்றவங்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்க மனது வந்து ரொம்ப ஆழமா இறங்குது. அது உணர முடியுது. அதுல நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்த பிறகு வந்து பிரபு சார் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அப்பா இறந்து போயிட்டாரு, எவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க, இவ்வளவு பேர் கண்ணீரோட செலுத்துறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னாரு. இறந்திருக்காரு. அந்த சின்ன செய்தி அப்ப பேட்டியில, அந்த பேட்டி தேடி பார்த்தேன், இல்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அப்பா இறந்து போயிட்டாங்க, ஒரு சோகமான நிகழ்வு, ஆனா அவர் சொல்லும்போது சந்தோஷம்ன்றாரு. அப்புறம் டக்குன்னு மாத்திட்டாரு, சாரி வந்திருக்காங்கன்னு. ஆனால் உண்மை நிகழ்ச்சி என்னன்னா, இந்த துக்கத்தை ஆறுதல் இருக்கு இல்லையா, ஆறுதல் வந்து ஓரளவு தேர்தல் படுத்தும், மன ரீதியான தேர்தல் படுத்தும் இல்லையா. அப்ப அந்த சோகமான சூழ்நிலையிலையும் மனம் பாதிக்கப்படுகின்ற பொழுதும் உறவுகளோ அல்லது தெரிந்தவர்களோ கூட இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய கொடுத்துட போறது இல்லை. இப்ப இறந்து போனவங்களை யாரும் போய் எழுப்ப போறதெல்லாம் கிடையாது. ஆனால் அங்க வர்றாங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் இவ்வளவு பேர் வந்து அந்த ஆறுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஐயா நாங்க பெங்களூர்ல இருக்கிறோம் ஐயா. அம்மா அப்பா எல்லாம் வந்து ஆரணியில இருக்காங்க ஐயா.
ம் என்ன விஷயம்னா அவங்க கேரக்டர் வந்து எப்படி தெரியுமாங்க ஐயா, இது கூட இந்த ஆப்ரேஷன் பண்ற விஷயம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா. நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்பா சொல்லுவார், நான் இன்னைக்கு வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆகிறேன்னா அண்ணா மட்டும்தான் காரணம். அண்ணா அன்னைக்கு என்னை படிக்க வைக்கலன்னா நான் அதுக்கு காரணமே கிடையாது. வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்றது அவ்வளோ இதுவா சொல்லுவாங்க ஐயா. ஆனா இந்த இது யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும் போன்ல சொல்லிட்டு, அத்தைக்கு மட்டும் போன்ல சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க, இல்ல இது ம் ப்ராபகண்டா பண்ண வேண்டாம். ஏன்னா ம் அவங்க உடல்நிலை சரியில்லாத போது நம்ம வந்து பாக்குறது அவங்க அந்த ஒரு கம்மியா இருக்கிறாங்க, அது கூட அவங்க நம்ம ஏத்துக்க கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏத்துக்க ம் விரும்பலைங்க ஐயா அவங்க. ம் இல்லைன்னா ஒன்னும் பாக்குறதுக்கு, ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஐயா. அந்த நேரத்துல வரும்போது அந்த ஆறுதலுடைய அளவு வந்து சொல்ல முடியாத அளவு இருக்கும். வந்து ஆமா. இவங்கெல்லாம் பார்க்க நம்ம போய் வலியை வாங்கிக்க போறது கிடையாது. ஆனா அந்த வந்தாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அவங்களுக்கு அவ்வளவா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அவங்க விரும்பலைங்க ஐயா அந்த மாதிரி. குணமாகட்டும் அப்புறமா போகலாம், அவங்க சொல்லும் போது தான் போகணுங்க ஐயா. கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, அதை ஓகே. புரிஞ்சு நடந்துக்கிறோங்க ஐயா. ஆனா அதோட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், அதை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா இந்த சரி, விஷயத்த ஓகே. நானு. ஆரணியில் அப்பா இருக்க பெரியப்பா எங்க இருக்காரு? அவரு பெங்களூர்ல இருக்கிறாரு. ஆனா அவங்க பையன் வந்து அங்க தமிழ்நாட்டுல தான் ஒரு டாக்டரா இருக்கிறாங்க ஐயா. ம் ம் ஓகே ஓகே. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, இதை ஒர்க் பண்ணலைங்க ஐயா. இப்போ ஒர்க் பண்ணல. ஓகே. ம், நீங்க ம். பெரியப்பாவை பாப்பீங்களா? பாப்பங்க ஐயா. அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க ஐயா. அப்பா மாதிரி தான் இப்போ பொண்ணும் உடம்பு அப்படின்ற சரியில்லாம மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம இருக்கிறாங்களா? மேலயும் அதே இம்ப்ரெஷன் வச்சிருக்கிறாங்க ஐயா. பரவாயில்ல. இப்போ பாப்போம் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களா அவங்க? வந்துட்டாங்க ஐயா, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க போய் பாருங்க. சரிங்க ஐயா. ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ம், சரி, ம், அவங்க அவங்க ஹெசிடேட் பண்ணாலும் இல்ல அவாய்ட் ம். பண்ணாலும் நீங்க வந்து போங்க, போய் பாருங்க, சரிங்க போயிட்டு ஷேர் சரிங்க பண்ணுங்க. ஓகேங்க அந்த ஐயா. மாதிரி நேரத்துல அவங்களுக்கு அதுவும் நம்ம நம்ம யார் வெறுக்கிறோமோ அவங்களே வரும்போது அவங்களே ம். அந்த ஃபீல் பண்ணுவாங்க. ஓ இடுக்கண் வருங்கால் நகுகன்னு இருக்கு இல்லையா, அந்த ஓ இடத்துக்கு ஓ இருக்கும். ஓ நம்ம வரவே கூடாதுன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க இல்லையா, இவன் ஆள் ம், இவன் முதல்ல போட்டு தள்ளணும் அந்த மாதிரி வெறுப்புல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறேன்னு வச்சுக்கேன், அவங்களே ம். அதை குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க. வரவே கூடாதுன்னு கண்டிப்பா. நினைச்சவன் இவன் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆறுதல் ஓ படுத்துறது. ஓ அந்த நெகிழ்ச்சி உருகின்ற தருணம் அவங்க பாதிக்கப்படுகின்ற பொழுது, அவங்க ஆறுதல் ம் தேடுகின்ற பொழுது நாம அங்க போறோம்னு வச்சுங்களேன், அது பெரிய ம். மாற்றத்தை கொடுக்கும். அதனால நீங்க சரிங்க போங்க, ஐயா, அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாங்க ஐயா, போங்க. கண்டிப்பா. அது மாதிரி அப்பாவையும் பாருங்க, அவர் யாரும் பார்க்கணும் ஒரு நாள் டக்குன்னு இந்த மாதிரி உடல்நிலை ஆ சரியில்லை. எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது உடல்னா ஃபர்ஸ்ட் மெடிசனே வந்து நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மெடிசன் கண்டிப்பா அது அந்த எங்க கண்டிப்பா. அம்மாவும் அப்படிதான். அம்மா வந்து ம் ஊர்ல இங்க சென்னையில நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதை விட ஊருக்கு போகணும், அங்க இருக்கிறவங்கள ம். பார்க்கும்போது இருக்கு இல்லையா, மன ரீதியான மாற்றம் தான் உடல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஓகேங்க ஐயா, ஸோ கண்டிப்பாங்க ஐயா, நிறைய கண்டிப்பாங்க ஐயா. சொல்லியிருக்கீங்க. நன்றி. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடலாமாங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது தர்ம சிந்தனை பற்றி ஒண்ணு நடந்துச்சுங்க ஐயா. இப்போ ம் இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இருக்கும். ஆனா அதோட கிளாரிட்டி இல்லாம இருந்தது. இன்னும் தர்மத்தை பத்தி ஐயா நிறைய சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இது வரைக்கும் நம்ம கேட்டது வரைக்கும் வச்சு பார்க்கும்போது, இப்ப நம்ம எங்கேயாச்சும் ஒரு பொது இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஐயா. அன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோங்க ஐயா. ம் அங்கிருந்து பெங்களூர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பார்வை வந்து முன்னெல்லாம் நம்ம செல்ஃப் சென்டர்டா மட்டுமே இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, நம்மளால யாருக்காச்சும் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, ஏதாச்சும் ஒண்ணு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த ஒரு தாட்டோட நம்ம வந்து ஒரு பரவலான ஒரு வியூ கிடைச்சதுங்க ஐயா. அது ம் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அப்போ வந்து என் பக்கத்துல ஒரு ஒரு பொண்ணு, அவங்க பையன், 2 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க பூ கட்டி விற்கிறாங்க போல இருக்கு. ம் ஆக்சுவலா அவங்க வந்து சித்தூர்ல இருந்து பல்கா பூ, வேலூர் வந்து பல்கா பூ வாங்கி கட்டி அவங்க சித்தூர்ல கொண்டு போய் ஏதோ ஒரு வில்லேஜ் சொன்னாங்க, அங்க விற்பாங்களாமா. ஸோ உட்காந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ பேசஞ்சர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உட்காந்து மாதிரி கட 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 கடன்னு ஃபாஸ்டா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு பொண்ணு. அப்போ நான் பக்கத்துல, அவங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், கையில ஏதோ அந்த குழந்தை வச்சுன்னு, ஒரு 5-6 வயசு இல்ல ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை ஒரு பையன் ஓடி ஓடி வந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட நான் கேட்டேன், பன் இருக்கு எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த காலத்துல நம்ம போய் சாதாரணமா ஆமா. எல்லாருக்கும் கொடுத்துட முடியாதுங்க ஐயா. யாரும் அப்படி எடுத்துக்கவும் மாட்டாங்க, நம்மள வேற மாதிரி நினைச்சிட கூடாது இல்லைங்களா? அதனால ம் ரெக்வஸ்டா தான் கேட்டேன். ம் பன் இருக்கு, வேணும் பாப்பா, எடுத்துக்கிறியா அப்படின்னும் போது அவங்க அம்மா பார்த்தா, அக்கா கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னான். அப்படி ம் வாங்கிட்டு, அவங்க சும்மா வாங்கிக்கலைங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரே மகிழ்ச்சி ஆயிருச்சு. அவங்க கையில வந்து அந்த பெங்களூர் ரோஸ் எல்லாம் ஒரு ஒரு கலெக்ஷனா வச்சிருந்தாங்க. அதுல ம் வந்து கட 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 கடன்னு தேடினாங்க. தேடிட்டு அது இருக்கிறதுலே பெஸ்ட்டா ஒண்ணு எடுத்து, அக்கா இதை வச்சுக்கோங்கக்கா,
அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிளா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சுங்க ஐயா. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வரும், அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படிம்மா எவ்வளோம்மா டிக்கெட்டு அப்படின்னு கேட்கும்போது 30 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பணம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அக்கா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், நான் இருந்த பணத்துக்கு எல்லாம் பூ வாங்கிட்டேங்க்கா. இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவர் வருவார், இப்போ வந்து எனக்கு பணம் கொடுப்பாரு. ஏன்னா என் கையில பணம் இருந்தா எங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறாரு, அவருடைய பணமும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால சேஃபரா இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க வருவாங்க, அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த பொண்ணு. அவங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா 30 ரூபாயா, ஓகே அந்த பையனுக்கும் இவனுக்கும் 60 ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு மனசுல தோணுச்சு. நான் எடுத்து அந்த பொண்ணு கையில 60 ரூபாய் சேஞ்சா கொடுத்தேங்க ஐயா. அப்போ அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு, அக்கா நாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பணமெல்லாம் வாங்கினது இல்லக்கா, பரவாயில்லக்கா அவங்க வந்துருவாங்கக்கா, நான் வந்து அவங்க கிட்டே வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு. இல்லம்மா அவங்க வந்தாலும் வாங்கிக்கோங்க, இது ஒரு சேஃப்டிக்கா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு, அக்கா நான் இது வரைக்கும் பூ வந்து இப்பதான் கட்டிட்டு இருக்கேன், முழம் 50 ரூபான்னா கூட வாங்கிப்பாங்கக்கா, இந்தாங்கக்கா உங்களுக்கு ஒரு முழம் பூ நான் கொடுக்குறேன்க்கா அப்படின்னு. அதை கூட வந்து ஒரு இலவசமா வாங்கணும் அப்படின்றதும் கிடையாதுங்க ஐயா. அதுக்கு அவங்க கையில இருந்து என்ன முடியுமோ அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் நடந்தது. இப்போ நம்ம வந்து நம்ம பணத்துல அதிகமா இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலைங்க ஐயா. இப்போ நம்ம வந்து ஒரு சதாப்தி ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம், இது வந்து ரியாலிட்டி சொல்றேன். அந்த பொண்ணு அந்த 60 ரூபாய் வாங்கிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, அக்கா நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா ஐயா, வச்சிருக்கீங்களாக்கா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா. அப்போ நம்ம வந்து வகுப்புக்கெல்லாம் வந்து தான் நம்ம வந்து இந்த தர்ம சிந்தனையில கிளாரிட்டி வந்துட்டு இருக்கு. சிலர்லாம் வகுப்புக்கு வராமலும் இயற்கையாகவே கடவுள் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்றது வந்து எனக்கு அப்படியே ஒரு ஆணித்தனமா இறங்குச்சுங்க ஐயா. எனக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இருக்குதுமா, நான் டிக்கெட் வச்சிருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க ஐயா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பாக்குறவங்க கிட்ட இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வந்ததுங்க ஐயா இந்த வகுப்புல இருந்து. ஐயாக்கும் உங்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் தேவதை மக்களுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்கள் ஐயா. அதாவது எதை கண்டும் நம்ம பயப்பட வேண்டாங்க ஐயா, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அதை நம்ம எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போறோம் உங்க குருமார்களுடைய துணையுடன் அப்படின்றது வந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க ஐயா. ஓகே, நன்றிம்மா, நன்றி. ரொம்ப இந்த கடைசியில இந்த தர்ம சிந்தனை பத்தி சொன்னீங்க. இந்த விஷயம் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். ட்ரெயின்ல போகும்போதோ நான் என்னுடைய இதுல நான் ஃபாலோ பண்றத, சில்லறை வியாபாரிகளிடம் சில்லறை கேட்காதீர்கள் அப்படிங்கிறது என்னோட பாலிசி. இப்போ சாதாரண கீரைக்கட்டு இருக்குது, ஒரு கீரைக்கட்டு 15 ரூபாய் அப்படின்னாக்கா 20 ரூபாய் கொடுக்கும்போது 5 ரூபாய்க்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பெரிய பெரிய மால் ஹோட்டல்லாம் போகும்போது 100 ரூபாய் 200 ரூபாய் டிப்ஸா கொடுக்குற மக்கள் இந்த 5 ரூபாய்க்கு சண்டை போடுவாங்க. ஒரு கீரைக்கட்டு 15 ரூபான்னா 2 கீரைக்கட்டா வாங்கிறேன் 20 ரூபாய்க்கா கொடுக்குறியா அப்படி, 30 ரூபான்னு 20 ரூபாய். இதுல பேரம் நிறைய பேசுவாங்க. அவங்கள்ட்ட நீ பேரம் யார்கிட்ட பேசுமோ அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, இவங்கள்ட்ட. நான் வந்து இது வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி 15 ரூபாங்கும்போது 20 ரூபா கொடுத்துட்டு அந்த 5 ரூபா வேணான்னு சொல்றேன்னு வச்சிங்களேன். அந்த 5 ரூபா வேணான்னு சொல்லும்போது அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அடுத்த ஒரு கட்டு அவங்க கொடுப்பாங்க, இதை நீங்க வச்சிங்க பரவாயில்ல அப்புறமேட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த கடலை வித்துட்டு போவாங்களே, அந்த மாதிரி இருக்கணும்னா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அவங்க ஃப்ரீயாவே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட வாங்கினதே இல்லை, ரொம்ப ரேர். அதுக்கு பதில் வேற ஏதாவது அவங்க கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பூ விற்கிற அம்மா வந்து பேசும்பொழுது அர்ஜுன் நிறைய முழம் 50 ரூபா கிட்டத்தட்ட அதிகமாயிடுச்சு. சரி நான் 20-25 ரூபான்னா விசேஷ நாள்ல அவ்வளோ அதிகமாயிடுச்சு, சரி ஒரு ஆரம்பமாக போகுதுன்ட்டு 10 ரூபா அதிகமாக கொடுத்தப்போ 1.5 முழமா கொடுத்தாங்க. அப்போ 75 ரூபா. அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க, அப்போ ரோஜாப்பூ தனியாக போடுறாங்க. இப்போ எளிய மனிதர்கள் நாம நினைக்கிறோம் அவங்க சாதாரணமானவர்கள்னு. எளிய மனிதர்கள் தான் வலிமையான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். கொடுக்கணுங்கிற தர்ம சிந்தனை இந்த மாதிரி இருப்பவர்களிடம் இல்லாதவர்களிடம் இருக்கிறத கொடுக்கணும், உள்ளதை வித்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கிறத கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறார்கள். அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த தர்மத்தினுடைய அனுபவத்தை உணர்ந்துட்டாக அது எல்லாத்தையுமே செய்யணுங்கிற எண்ணமே வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல கண்ண ஐயா ஏன் இப்படி நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது, அது ஒரு போதை. தர்மம் செஞ்சுட்டு அந்த ரியலைஸ் இருக்கு, நீ சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங், அவங்க அதை வாங்கிட்டு அது அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை நீங்க வந்து உணர்ந்தால், அவர்களுடைய உணர்வை நீங்க உணர்ந்தீங்கன்னா
தர்மம் செய்கிறங்கிறது அது ஒரு கேஷுவல் ஆகிடும். அது நம்மகிட்டேருந்து பணம் போகிறதுங்கிறது அது ஒரு இயல்பான சுவாசம் எப்படியோ அந்த மாதிரி மாறிடும். தர்மம் செய்கிறதுங்கிற ஒரு போதை அப்படின்னு நல்ல கண்ணு எனக்கு சொன்ன மாதிரி தான். உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பரிமாறிருக்கீங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பெரியப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோரோவர் இந்த செஷன்ஸுக்குள்ளே சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. கருத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. மணி 7 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு சிலர் பேசுவதற்கு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால சப்போஸ் யாருக்காவது நேரம் இருக்குது, நேரம் இல்லை, வேலை அப்படின்னாக்க அது தவறாக யாரும் நினைத்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் போகலாம். செஷன் இன்னும் கொஞ்சம் 1 or 2 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. டைம் ஒன்று இருக்குது. நாங்கள் டார்கெட் வச்சிருந்து நவம்பர் 10th ரிவ்யூ முடித்து ஃபைனல் பண்ணணுன்னு. பட் இப்போ நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ரிவ்யூ எடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஷார்ட்டாக 5 minutes வச்சு அப்படி தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். டாக்டர் வந்து அப்படி வேண்டாம், அவங்கள ஃபுல்லாக பேச விட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்குங்க அப்படிங்கிறதுனால முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இன்னும் 1 or 2 members ஷார்ட்டில் பேசுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுனா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரோஜா மேடம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட சில கருத்துக்கள் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. கருத்து ஒண்ணும் இல்லையா என்ன மேடம்? எனக்கு இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரியலைஸ் பண்ணனோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணது உங்களுக்கு தெரியாமலே வந்துருச்சோ? இல்ல இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணேன். இந்த கிறிஸ்டல் தியானம், அதுக்கப்புறம் உஷத் பானம் அடிக்கடி சொல்றீங்களா, நிறைய கிளாஸஸ் நாங்க லேட்டா வந்ததுனால என்ன புதுசா இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. இப்போ என்னன்னா, இப்ப ஐயாவே திரும்ப திரும்ப சொல்றது, வேற யாருன்னா கூட அந்த குரூப்ல ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம். புதுசா ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வியா இருக்கும், தெரியாத விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமா. சோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஐயாவோட விஷயங்களே எங்களுக்கு ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஏற்கனவே இருக்கிற 800 வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ தான். அதுல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க டைப் பண்ணாலே வந்துடும். உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில். ஏன்னா இதுக்கப்புறம் புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து உஷத் பானோன்னு அதை மட்டும் அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, உஷத் பானங்கிறது பாரின் சரக்கான்னு கேட்டாரு. எல்லாருமே இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களே, உஷத் பானம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா சிலதுல ஆன்மீக வகுப்புல அந்த மாதிரி இல்லைங்க, அப்படி இல்லைங்கண்ணா, என்ன பேர் அந்த மாதிரி இருக்குது. இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இந்த ஹோலி அப்ப வாங்கணும்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு சார். அப்படிங்க நம்ம வாழ்க்கைய மாத்திருவீங்க போல இருக்கு. நம்மளுக்கு காலையில எழுந்து உஷத் பானம் உல்டாவா மாத்துறீங்க, அது அப்படி இல்லை சார்னு சொல்லிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்போ புதிதாக வர்றவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. மோரோவர் டோட்டலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாற்றுறோம், ஏஐ பேட்டர்னுக்கு மாற்றுறோம். அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உஷத் பானம் இப்போ இது வரைக்கும் டாக்டர் ஐயா பேசுனது எல்லாமே 800 வீடியோ 900 வீடியோ கிட்டத்தட்ட அந்த வீடியோக்களில் எதை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்களோ அது தொடர்பாக. சப்போஸ் உஷத் பானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ மீன் பை உஷத் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா உஷத் பானம் தொடர்பாக டாக்டர் என்னென்ன பேசினாரோ அது எல்லாம் வரும். இப்போ நம்ம சப்போஸ் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவும் கட்டாகி வரும். உஷத் அப்படிங்கிற வேர்டில் டாக்டர் என்னென்னலாம் பேசுனாங்களோ அத்தனையும் வீடியோவாக வந்துடும், டெக்ஸ்டாகவும் வந்துடும், தமிழாகவும் வரும். சப்போஸ் நீங்கள் அது இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷாகவும் வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து ஏஐயாக மாற்றிட்டு அந்த கருத்துக்கள் மிக எளிமையாகவும் ஆடியோ வீடியோ பதிவாகவும் வந்துடும் அப்படிங்கிறத அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற எது நீங்கள் ஷேர் பண்ணுறதா ஷார்ட்டா பண்ணலாம், நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த உஷத் பானம் சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ எங்களுக்கும் நாங்களும் குடிக்கணும்ல, அப்ப எங்களுக்கு அந்த கற்கள்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்க என்ன பண்ணலாம் ஐயா? ரைட், நன்றிம்மா. உஷத் பானம் அப்படிங்கிறது எப்படி சார் சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் நவரத்ன கற்கள் இருக்கு இல்லையா, அது இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கற்கள் அப்படிங்கிறதுல அது மாதிரி ஒருத்தருக்கு யாருக்கு எந்த கிரகம், எந்த ராசி, எந்த பலன், எது தேவை அப்படிங்கிறத அந்த நவரத்தின கற்கள் எடுத்து இரவுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள அதை போட்டுட்டு இரவு முழுதும் வச்சிருந்து காலையில் எழுச்சி ப்ரஷ் பண்ணிட்டு முதல் முறையா அதை எடுத்து குடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி.
அப்போ நவரத்தின கற்கள் வந்து அதை வாங்கி இப்போ கோமேதகம் இதெல்லாம் வாங்கிலாம் பண்ண முடியாது. மாணிக்கம், கோமேதகம் அதெல்லாம் வாங்கி ஆமா. பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒயிட் கிறிஸ்டலை ப்ரிஃபர் பண்ணுறது இட் வில் பி சோர்ஸ் ஆஃப் ஆல் த அந்த நவகிரகம் நவரத்தின கற்கள் அதில் உள்ள எனர்ஜி எல்லாமே இதில் இருக்குது. அப்போது கிறிஸ்டல் வாங்கினவங்க அந்த கிறிஸ்டலை அந்த தண்ணியில் போட்டு, சப்போஸ் சார் ஏதோ ப்ரேயர் இருந்தாலும் அந்த ப்ரேயரை வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் வச்சுட்டு இரவு முழுதும் வச்சுட்டு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயரை திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதை குடிக்கணும். இதுதான் ஜஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் வந்து எனர்ஜைசேஷனாக ஆகும் கிறிஸ்டல் பேஸ்டில். சப்போஸ் கிறிஸ்டல் பே பண்ணுறக்க வரலங்கன்னா கிறிஸ்டலை நினச்சிட்டு குடித்தாலே போதும். இல்லை சார் எந்த இதுலையுமே இல்லை அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் ஏ வாட்டர் இஸ் ஏ ஜவஹர்லால் நேரு ஒரு கண்டென்ட் எழுதியிருப்பார். வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப். தண்ணி அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம புராணத்தில் அமுது கடைஞ்சாங்கள் அமிழ்தம் அப்படின்னு. எங்கே கடைஞ்சாங்கன்னா கடல் தண்ணி முழுதும் இருக்குது. அப்போ வாட்டர் அப்படிங்கிறதே எலிக்சர், அது ஒரு அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவார். அமிழ்தம் அப்படிங்கிறது தண்ணி. அப்போது நீங்கள் நார்மலாக அது ஏற்கனவே நம்ம ஒரு வகுப்பில் எடுத்துருவோம். தண்ணிக்கு எந்த மாதிரி எனர்ஜி இருக்குது, நம்ம பேசக்கூடிய எப்படி இது ரிசீவ் பண்ணுது, அது எப்படி ரிட்ரீவ் பண்ணுது, அது எனர்ஜைசேஷனாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் இருக்குது. இப்போது அது எதுவுமே இல்லை, நமக்கு கிறிஸ்டல் இல்லை, சப்போஸ் இன்னும் வரல அப்படின்னாக்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டர் எடுத்துக்கங்க. வாட்டரில் ஒரு ப்ரேயர் வைங்க. இப்போது ஹெல்த்து, எனக்கு வந்து இந்த உடல்நிலை சரியாகணும், அது மாதிரி மகளுக்கு திருமணம் நடக்கணும் சீக்கிரத்தில், இல்லை அது பொருளாதார ரீதியாக எனக்கு இவ்வளோ மாதம் வரணும், வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும், அப்போ இந்த பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து விடுதலை, நமக்கு இதுலேருந்து விடிவு காலம் வரணும், நிம்மதியாக இருக்கணும், கணவருக்கு வந்து நல்லபடியாக, இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் அந்த கோரிக்கைகளை வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அந்த வாட்டர் எடுத்து வச்சுட்டு ப்ரேயராக கண்ணை மூடிட்டு அதில் ப்ரேயர் எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுருங்க. மீன்ஸ் பூஜை ரூம் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த கோரிக்கை வைத்த பிறகு அடுத்தது காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு, பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கண்டிப்பாக எழுந்திருக்கணும் அது குடிக்கிறதுக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சு திரும்பவும் அதே கோரிக்கையை அப்படியே வந்து சொல்லி, சில பேர் எழுதி வச்சுட்டு சொன்னால் பெட்டர், அந்த கோரிக்கையை அதே ரிப்பீட் கரெக்டாக சொல்லிட்டு திரும்ப அந்த கோரிக்கையை மட்டுமே மன ரீதியாக நினைச்சு நீங்கள் குடிக்கணும். மேக்சிமம் இந்த நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி தொடங்கின பேசிக் ஸ்டார்டிங் பீரியடில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வாட்டர் எடுத்துட்டு வாட்டர் ப்ரேயர் பண்ணிட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டா வித்தின் 48 டேஸில் டெஃபினெட்லி யூ கேன் கெட் ஏ சொல்யூஷன் ஆர் try to get a at least 50% of the solution what you have the already you had faced the problem. உங்களுடைய எந்த பிரச்சனைக்காக நீங்க இருக்கிறீங்களோ அந்த அப்புறம் பேசுறவங்க இதுல தேவி மேடம் ஏதோ பாப்பா போட்டிருக்கீங்க, பேசுறதா இருந்தா பேசலாம். முடிச்சிடறேன். அப்போ அந்த பிரேயர் இரவு காலையில் எழுந்த உடனே அந்த ப்ரேயர் வச்சு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா 48 நாள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் 100% கிடைக்கும். இது வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த வாட்டர் எப்படி நம்ம சொல்கிறது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அஸ் ஏ சயின்டிஃபிக்காக வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி மாறுது, வாட்டருங்கிறது வாட்டரில் H2O வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டருங்கிறது 12 டைப் ஆஃப் ஷேப்பிங்காக மாறும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தாட் இமிடியேட்டாக மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப், ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப், அந்த மாதிரி ஷேப் மாறும். அப்போ தான் நம்ம இதில் நிறைய உதாரணம் இதுக்கு தொடர்பாக நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து முதல்ல நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டில் வந்து முதல்ல தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுக்கறது அடிப்படை காரணம் நம்முடைய கேரக்டர் இருக்கு இல்லையா. ஒருத்தன் டென்ஷனாக வர்றாங்கன்னா நம்ம வந்து சாந்தமாக இருக்கோம், இப்படி அவங்க பேசணும்னு எதிர்பார்க்கும்போது அந்த நம்மளுடைய கையில் இருக்கிற அந்த தண்ணி நம்முடைய ஆறா, நம்முடைய தாட்டு, நம்முடைய எனர்ஜி அதை ரிசீவ்ல வச்சிருக்கும். நீங்கள் அதை கொடுக்கும்போது இந்த எனர்ஜி அங்கே பாஸ் ஆகும்போது இந்த ஆட்டம் வந்து அவங்களோட இதில் என்ட்ரி ஆகி ஒரு 5 மினிட்ஸில் கிட்டத்தட்ட இது அவங்க கண்டிப்பாக ரியாக்ஷன் நடக்கும். அமைதியை சாந்தப்படும். அதனால் எடுத்த உடனே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சொல்கிறது வந்த உடனே தண்ணி கொடுங்க அப்படிங்கிற ரீசன் நம்மளுடைய மைண்ட் தாட்ஸ் மாதிரி அவங்கள மாறுறது. அப்போ நீங்கள் ப்ரேயர் தொடர்ச்சியாக அதை காலையில் இரவு படுக்கின்ற எண்டு நம்முடைய எனர்ஜி பாயிண்ட் இது எல்லாமே ஒரு முடிவு, அதாவது நிலைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிற அந்த டயத்தில் சொல்கிறதும் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்முடைய மைண்ட் செட் மாறுறதும் இந்த இடைப்பட்ட ரெண்டுக்கும் எண்டு அண்ட் ஓப்பனிங் இதில் வந்து நம்ம கோரிக்கை வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்பொழுது அந்த 100% எனர்ஜைசேட் ஆற்றல் மிக்க தண்ணீராக அது மாற்றப்படும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வேணால் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். 48 டேஸ் கரெக்டாக வச்சுட்டு எண்ட் ஆஃப் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் இல்லைங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 100% ஷூராக
அட்லீஸ்ட் அந்த 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 இஷ்யூவை நோக்கி நீங்கள் போயிருப்பீங்க, அதுக்கான ரியலைஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த புஷத் பானத்தோட பெஸ்ட். அப்போ நார்மல் வாட்டரே அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கும்போது, கிறிஸ்டலுங்கிறது சார்ந்தது கடவுளினுடைய பிம்பம், அதுவே கடவுள் அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கறது. அது பல மடங்காக அதிகரித்து 48 நாள் நீங்கள் டார்கெட் வச்சு அடிக்கலாம். அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு டார்கெட் அடிக்கலாம். இந்த இந்த டார்கெட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாளைக்கு ஓப்பன் செஷனில் எடுக்கிறேன். தேவிங்கிற மேடம் மட்டும் எதை சொல்றீங்க, அந்த பாப்பா மெசேஜுக்கு பதில் சொல்லிட்டு வகுப்பை நிறைவு செய்யலாம். எஸ் ப்ளீஸ் மேம். ஐயா ஒரு நிமிஷம். இன்னும் முடிக்கல. எனக்கு தெரியும் நீங்க ஆரம்பிச்சா முடிக்கிறது கஷ்டம். நான் ஒவ்வொரு முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பண்ணாதம்மா ஷார்ட்டா பேசுங்க மறந்து போயிடுது எனக்கு. நீங்க ஷார்ட்டா பேசுனதுதான் இவ்வளவு நேரமா? அப்படி சொன்னாலும் ஷார்ட்டா வரும்னு நினைச்சேன். பரவாயில்ல. நீங்க கிளாஸ் எடுக்கும் போது எப்படி நான் எப்படி யோசிச்சேன்னா, உள்ள என்ட்ரி ஆகும்போது ட்ரெயின் போற மாதிரி சில இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் பஸ் விடுவாங்க, அதுபடியே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, யார் யார் எங்கெங்க ஏறணுமோ ஏறிங்க, அங்கெங்க இறங்கணுமோ இறங்க, ஸ்ட்ரைட்டா போகாதுங்கிற மாதிரி சிலபஸ் நான் எடுப்பேன். அது சிலபஸ்ல வந்தா நீங்க பாத்துக்கங்க, இல்லைன்னா நம்ம ரூட்ல போயிட்டே இருப்போங்கிற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க டக்குன்னு. சார் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு செஷனில் வந்தது. 2 நாளாக நேற்றுமே சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் இல்லாமல் இது முக்கியமான செஷன் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் அம்மா போனதுக்கப்புறம் ரொம்ப நான் தனியாக ஃபீல் பண்ணேன். எதுக்கு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டேன். நேற்று எல்லாரும் ப்ரே பண்ணோன்னா யோசிச்சேன், ஓ நமக்காக இப்படி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு, இவ்வளோ பேர் நமக்காக ப்ரே பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஐயா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா இப்போ நிறையவே நம்பிக்கை, அதாவது நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த 2 விஷயம் நான் உங்ககிட்ட ஒரு மாதிரி பர்சனலா பேசினேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னன்னா என்னை சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாம வந்திருக்கேன். அந்த அளவுக்கு வெக்ஸா இருந்ததுனால என்னால எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது நான் இன்னுமே மறுபடியும் உங்ககிட்ட கால் பண்ணி நான் அதை டீட்டெயிலா சொல்றேன். நீங்க சொன்னோன்னே தான் அதை நான் ரியலைஸ் பண்றேன், எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது எனக்கு அதுவே தெரியல அப்படிங்கிறது. நான் என்னன்னா பிஸியா வச்சுக்கிட்டோன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால என்னால அதை ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்ததுடைய பெஸ்ட் பெனிஃபிட்னா நான் அதை தான் சொல்லுவேன். இப்போ அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நடந்திருக்கு, அதை நான் ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. அதுவும் மெயினா இப்ப வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நான் அதை யோசிக்கிறேன், இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அதை நான் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்திருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட் வருதுன்னு சொல்றோமே தவிர எனக்கு அந்த ஆன்மான்றது கூட என்னால ரியலைஸ் பண்ண முடியல. அது அவங்கள ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்குன்றதே எனக்கு புரியல. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. நன்றி உங்களுடைய கருத்துக்களை பரிந்து கொண்டது நன்றி. தேவி மேடம் ஏதாவது அவங்களுடைய கொஸ்டின்ஸோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஏதோ சொல்லியிருந்தீங்க சார். இல்ல சார், அது வணக்கம் சார். வணக்கம். ருத்ராட்சம் போட்டு அந்த உஷத் பானம் குடிக்கலாம்னு ஐயா சொல்லி இருக்காங்க. ருத்ராட்சம், சாரி, கரெக்ட் சொல்ல மாதிரி. நன்றி. ருத்ராட்சம் போட்டும் குடிக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நவரத்ன கற்கள், ருத்ராட்சம், அடுத்தது கிறிஸ்டல். ஓகே, நன்றி. 7 மணி கடந்து இருக்கிறதுனால இத்துடன் வகுப்பை நிறைவு செய்யலாம். நாளைக்கு நான் யார் பேசணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே போட்டுருங்க செஷன்ஸ்ல. அவங்களுக்கான வகுப்பு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி பீரியாரிட்டி என்னென்ன பேசணும், ஆக்ஷன் ரியாக்ஷன், இது நடந்திருக்கு, இதை நான் ஃபாலோ பண்றதுக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறத முறைப்பட சொல்ல அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், முழுமையான வாய்ப்பு கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வகுப்பு நிறைவு பெறுகிறது. இறை விளக்க பாடல், இறை வணக்க பாடலோடு வகுப்பு நிறைவு செய்யப்படும். நன்றி. ஒரு நிமிஷம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவார். இறை தூதர் டாக்டர் இளங்கோ. வகுப்பு நிறைவுறுகிறது.